அவர் இஸ்லாத்தை தழுவியார், இஸ்லாத்தை தழுவி கொண்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். ஒரு கனவு காணுகின்றார். அந்த கனவிலே ஒரு குதிரை வீரன் வேகமாக வந்து மக்காவுடைய எல்லை புறத்திலே நின்று கொண்டு, ஏய் மோசம் போன மனிதர்களே, 3 நாள்களுக்குள்ளாக உங்களுக்கு ஒரு கேடு நேரம் இருக்கின்றது, 3 நாள்களுக்குள்ளாக ஒரு போர்க்களத்தை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என்பதாக சப்தமிட்டு சொல்லுகின்றான் அந்த கனவிலே. பிறகு அந்த மனிதன் கொஞ்சம் முன்னேறி வந்து காபாவுடைய அந்த ஹரம் ஷெரீஃபுடைய அந்த எல்லையில நின்று கொண்டு அதே மாதிரி சத்தமிடுகின்றான். பிறகு கொஞ்ச நேரம் கழித்து பக்கத்தில் உள்ள அபு குபைஸ் என்ற மலையின் மீது ஏறி அதே மாதிரி சத்தமிடுகின்றான். மோசம் போகக்கூடிய மனிதர்களே, 3 நாள்களுக்குள்ளாக நீங்கள் நாசத்தை சந்திக்க போகின்றீர்கள் என்பதாக ஒரு சத்தமிடுகின்றார். பிறகு அந்த மலை மீதிருந்து ஒரு பெரிய பாறையை எடுத்து அங்கிருந்து உருட்டி விடுகின்றான் அந்த மனிதன். அந்த பாறை வேகமாக உருண்டோடி வந்து பல சுக்கு நூறாக அது உடைந்து சிதறி பல 100 துண்டுகளாக ஆகி மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளிலும் அது நுழைந்து விட்டது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு துண்டு, அந்த பாறையினுடைய துண்டு எல்லா வீடுகளிலும் நுழைந்து விட்டது. இப்படி ஒரு கனவை கண்டு திடீரென்று விழித்துக் கொண்ட ஆத்திகா, பயங்கரமான கனவா இருக்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆத்திகாவுடைய சகோதரர் அப்பாஸ், அப்பா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் அங்கே வருகின்றார். வந்தவுடனே இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன் என்பதாக சொல்லுகின்றார் தன்னுடைய சகோதரரிடத்துல. ஆத்திகா சொன்ன உடனே, ஆமா ஆமா அது என்ன கனவு, கனவு கிடக்கிற கனவு தானே அப்படிங்கிறார் முதல்ல. ஆனா இந்த கனவை கேட்ட பிறகு உண்மையிலேயே இது ஒரு கெட்ட கனவாக, அது ஒரு பயங்கரமான கனவாக இருக்கின்றது, அதனால நீ யாரிடத்திலும் சொல்லிடாதே அப்படின்னார். யாரிடத்திலும் இந்த கனவை பற்றி சொல்லாதே அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகோதரியிடத்துல சொல்லிவிட்டு அவர் வெளியே போனார். வெளியே போனவர் அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், முகீரா என்று ஒருவர். அவரிடத்துல இவர் போய் சொல்லிட்டு, இவர் யார்ட்டையும் சொல்ல வேணும்னு சொல்லிட்டு இவர் போய் அவர்கிட்ட சொல்லிட்டார் தன்னுடைய நண்பரிடத்துல. யாரிடத்திலும் சொல்ல, நண்பரிடத்துல சொல்லிட்டு யாரிடத்திலும் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அங்கேயும் சொன்னார் இங்கேயும் சொன்னார், யாரிடத்திலும் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு. யாரிடத்திலும் சொல்லாதே என்று அந்த சொன்ன செய்தி காலை நேரத்திற்குள்ளாக ஊர் பூரம் பரவிடுச்சு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, அபூ ஜஹலுக்கும் தெரிஞ்சு போச்சு. மறுநாள் காலையிலே அப்பாஸ் அவர்கள் காபாவை தவாப் செய்வதற்காக வேண்டி காபாவுக்கு போகிறார், ஹரமுக்கு போகிறார். அபூ ஜஹலும் அவருடைய கூட்டத்தாரும் சிலர் அங்கே உட்கார்ந்து இருக்கின்றார்கள் ஒரு இடத்துல. இங்க வா அப்படின்னு கூப்பிடுறார். அபூ ஜஹல் கூப்பிட்டான். அப்பாஸ் சொன்னார், நான் தவாப் செய்ய போறேன். சரி தவாப் செஞ்சுட்டு வா அப்படின்னு. தவாப் செய்து முடிச்சுட்டு அவர் சொல்லுகின்றார், நான் அங்கே போனேன். அப்ப அபூ ஜஹல் சொன்னான், இதுவரைக்கும் நீங்க உங்க குடும்பத்தால, பனு முத்தலிபுடைய குடும்பத்தார்களே, உங்களில ஒரு ஆண் தான் தன்னை நபி என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார். பொம்பளை நபி எப்ப இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். பொம்பளை நபி எப்ப இருந்து ஆரம்பமானார் அப்படின்னு சொல்லி கேட்டான். அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதான் அந்த ஆத்திகா கண்ட கனவு அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த கனவு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சு, அபூ ஜஹலுக்கும் தெரிஞ்சு. இந்த கனவு ஒரு பயங்கரமான கனவு. இந்த கனவை ஆத்திகா கண்டதாக சொல்லி, அதாவது ஒரு நபி மறைமுகமான செய்திகளை சொல்லுவார். அந்த நபி ஆணாக இருப்பார், ஆணாக இருந்து கொண்டிருந்தார் இது வரைக்கும். இப்ப இந்த பெண்ணும் நபியை போன்ற செய்தியை சொல்ல ஆரம்பித்து விட்டாரே என்று அது கிண்டலாக கேலியாக அந்த விஷயத்தை அபூ ஜஹல் அப்பாஸ் இடத்துல சொல்ல, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்ணாங்க, அந்த நேரத்துல ஆத்திகாவா கனவா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு போயிட்டார். இந்த பாரு, 3 நாள்களுக்குள்ளாக ஒரு அசம்பாவிதம் நடக்க போகிறது அப்படிங்கிறத உன்னுடைய சகோதரி கண்ட கனவின் மூலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க 3 நாள்களுக்குள்ள அப்படி நடக்கல அப்படின்னு சொன்னால், அப்படி ஏதாவது அசம்பாவிதம் இல்லை என்று சொன்னால், அரபு நாட்டிலேயே மிகப்பெரிய பொய் பேசக்கூடியவர்கள் அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தினர் என்பதாக எழுதி காபால மாட்டிடுவேன் அப்படின்னு சொன்னார். போயிட்டார். அதே மாதிரி 3வது நாள் ஆன உடனே இவன் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வெளியே வந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த, பனு முத்தலிபுடைய அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாம் ஒன்றாக கூடி அப்பாஸ் இடத்துல வந்து, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்துல வந்து சொன்னாங்க, நீ இருந்திருந்த இந்த கனவை போய் அந்த வீணா போனவன்ட்ட போய் சொன்னியே அப்படின்னா. ரொம்ப மோசமான ஆளாச்சு அவன் அபூ ஜஹல். தமிழ்நாட்டில் அவங்களுக்கு மத்தியிலே அபூ ஜஹலை பற்றி உள்ள தவறான முரடன் என்ற கருத்து இருந்து கொண்டு இருக்கின்றது. முரட்டு பயலாச்சு அவன், கெட்ட பயலாச்சு அவன். அவன்கிட்ட போய் ஏன் இந்த கனவை சொன்னேன்
என்று அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கடிந்து கொண்டு அந்த பெண்கள் சொன்னார்கள், அவன் 3 நாளைக்குள்ள சொல்லல அப்படின்னு சொன்னா சரியா வரல, இது சரியா இல்லைன்னு சொன்னா உங்களை பொய்யன் என்பதாக நான் எழுதிடுவேன்னு சொன்னா அந்த நேரத்தில் உனக்கு ரோஷம் வரலையா? நம்ம குடும்பத்தை பத்தி இப்படி எல்லாம் கேவலமா அவன் பேசுறான், உனக்கு ரோஷம் வரலையா என்றெல்லாம் இந்த பெண்கள் சொன்ன உடனே இவருக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துருச்சு. இப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்ணாரு, நான் இப்பவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இடையில அந்த 2-3 நாள் ஆயிடுச்சு, நான் போறேன் என்பதாக போய் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த 3வது நாள் காலை நேரம் ஆன உடனே இந்த லம்லம் என்ற மனிதர் அங்க வந்துட்டார். அபூ சுஃபியான் மூலமாக அனுப்பப்பட்ட அந்த மனிதர் எப்படி அந்த கனவுல கண்டாரோ அதே போன்று ஊருடைய எல்லையிலே நின்று கொண்டு, ஏ மக்காவாசிகளே, உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்து விட்டது என்பதாக சப்தமிட்டு அந்த மனிதன் செய்திகளை அபூ ஜஹல் இடத்துல சொன்னான். சரி, ஆத்திகா கண்ட கனவு உண்மைதான் அப்படின்னு அபூ ஜஹலும் விளங்கி கொண்டான். அதனால அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த லம்லம் என்ற அந்த மனிதன் சொன்ன செய்திகளை வைத்து அபூ ஜஹலும் அவனுடைய கூட்டத்தார்களும் அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார கூட்டத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி இங்கிருந்து புறப்பட்டு செல்லுகின்றார்கள். அது சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு 1000 பேர் தயாரானார்கள். பல ஒட்டகங்கள், நூற்றுக்கணக்கான ஒட்டகங்கள், நூற்றுக்கணக்கான குதிரைகள், பல தளவாடங்கள், இவற்றை எல்லாம் சேகரித்துக் கொண்டு அவர்கள் புறப்பட்டு செல்லுகின்றார்கள். புறப்பட்டு செல்லக்கூடிய நேரத்தில் வழியிலேயே அபூ சுஃபியான் இவர்களை எதிர்கொண்டு விட்டார். என்ன ஆச்சுன்னு கேட்டார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களோடு அந்த வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி வந்த நேரத்தில் இவர் அந்த லம்லம் என்ற மனிதனை அனுப்பிய பின்னாலே யோசனை செஞ்சார், நம்மளும் ஒரு முடிவு செய்து தந்திரமாக எப்படியாவது இதை விட்டு தப்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வழக்கமாக வரக்கூடிய வழியை விட்டு செங்கடல் ஓரமாக வேறொரு வழியை தேர்ந்தெடுத்து அவர் மக்காவுக்கு வந்து சேர்ந்தார். மக்காவுக்கு வந்து கொண்டு இருக்கின்றார். அந்த நேரத்தில் அபூ ஜஹல் அங்க போய் இடையில சந்தித்துக் கொண்டார். அப்ப அபூ சுஃபியான் சொல்லுகின்றார் அபூ ஜஹல் இடத்துல, நான் உண்மையிலேயே செய்தி அனுப்புறது உண்மைதான், எனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டது, எங்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டு இருந்தது இந்த முகமதின் மூலமாக. ஆனா இப்ப அந்த ஆபத்து நீங்கி போச்சு, நம்முடைய பொருள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது, ஆகவே நம்ம திரும்பி போயிடலாம் மக்காவுக்கு என்பதாக. இல்ல நான் தயார் நிலையில் நாம் வந்து விட்டோம், போர் செய்யாமல் போகவே கூடாது என்று அபூ ஜஹலும் அவனுடைய கூட்டத்தாரும் சொன்னார்கள். இல்ல போரெல்லாம் தேவையில்லை, நம்முடைய பொருள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் ஆள் அனுப்பினேன், இப்ப பொருளுடைய பாதுகாப்பு கிடைச்சிருச்சு, திரும்பி போலாம் என்பதாக சொன்னா அபூ ஜஹல் கேட்கவே இல்லை. குறைஞ்ச அளவுக்கு நாம் பத்ர் என்ற இடத்திலாவது போய் தங்கி கொண்டு அவர்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அபூ ஜஹல் சொன்ன நேரத்தில் அதை அபூ சுஃபியான் ஒத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனா ஒத்துக்கொண்டாலும் கூட அபூ சுஃபியானுக்கு இந்த போர் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. நமக்கு பாதுகாப்பு கிடைத்து விட்டது, அது போதும் என்பதாக நினைத்துக் கொண்டிருந்தார். அதனால அந்த பத்ர் என்ற இடத்துக்கு போன பின்னாலே அபூ ஜஹலும் அவனை சார்ந்தவர்கள் பலரும் ஒரு இடத்துல தங்கினார்கள். அபூ சுஃபியானும் அபூ சுஃபியானுடைய எண்ணத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களும் வேறொரு இடத்துல தங்கி கொண்டார்கள். அந்த கூட்டத்தாரோட அவங்க சேரல. போர் செய்வது நீங்க செய்யுங்க, நாங்க வேணா உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம், இந்த இடத்துல இருக்கிறோம் என்பதாக சொல்லி தனியாக ஒரு இடத்துல தங்கி கொண்டார்கள். இது பத்ர் போருடைய நிகழ்ச்சி. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலை என்னானது? சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த நேரத்தில் அங்கே சஹாபாக்களிடத்தில் இப்படித்தான் சொல்லிக் கொண்டு அழைத்து வந்தார்கள். அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் சிரியாவில் இருந்து மக்காவை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது. அந்த கூட்டத்தாரிடத்தில் ஒரு பெரும் பொருள் இருக்கின்றது. அந்த பொருளை நாம் கைப்பற்றி விட்டால் அவர்களுக்கு ஒரு பலவீனம் ஏற்பட்டுவிடும், நமக்கு பலம் வந்துவிடும். நாம் அந்த பொருளை கொண்டு எதிரிகளை சமாளிப்பதற்காக வேண்டியுள்ள தளவாடங்களை வாங்கலாம், பல பொருள்களை நாம் வாங்கிக் கொள்ளலாம் என்ற நிலை இருந்தது. அதில் உங்களுக்கும் யார் யார் கொஞ்சம் சிரமப்படுகின்றார்களோ அவர்களுக்குரிய பொருளாதாரமும் கிடைத்துவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதின் காரணமாக சஹாபாக்கள் அந்த பொருளை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே சஹாபாக்கள் எல்லாம் புறப்பட்டு வந்தார்கள். இப்ப அந்த கூட்டம் போயிடுச்சு, இவர்களை விட்டு தப்பித்துக் கொண்டார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்கின்றார்கள். அப்பதான் மதீனாவில் இருக்கும் போதல்ல, மதீனாவை விட்டு வெளியே வந்து அந்த அபூ சுஃபியானுடைய கூட்டம் போய்விட்டது என்று தெரிந்த பின்னால் சஹாபாக்களுக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு. என்ன இது, நம்ம இந்த பொருள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டுல வந்தோம், இப்ப அந்த வியாபார கூட்டத்தினுடைய அந்த பொருள் எல்லாம் அவங்க தப்பிச்சு போயிட்டாங்களே, இப்ப நம்ம என்ன பண்றது என்று இருக்கக்கூடிய நிலையிலே நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப அபூ ஜஹல் அவருடைய கூட்டத்தாரும் போருக்காக வேண்டி தயார் நிலையிலே பத்ர் என்ற இடத்திலே தங்கி இருக்கின்றார்கள்
என்பதையும் கேள்விப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப நம்ம போருக்கு தயாராக வேண்டும், உங்களிலே யார் போருக்கு தயாராக இருப்பது என்று, எப்படி போர் செய்யலாம், எப்படி போலாம் என்று ஆலோசனை செய்தார்கள். இந்த மதீனாவிலிருந்து வந்த சில சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், நம்ம போருக்கு வரல, போருக்கு உரிய தளவாடங்களோடு நம்ம வரவில்லை, போருக்குரிய பயிற்சிகளோடு எண்ணங்களோடு நாம் வரவில்லை, நாம் சாதாரணமாக வந்தோம், இந்த கூட்டத்தை, இந்த பொருளாதார வியாபார கூட்டத்தை மடக்கி பிடித்து விடலாம் என்ற நியத்துல வந்தோம், இங்க நேர் மாற்றமாக போயிடுச்சு, இப்ப போர் செய்வதுன்னா எப்படி செய்யறது? அதனால அந்த சஹாபாக்கள் போர் செய்வதை கொஞ்சம் வெறுத்தார்கள், மனதால வெறுத்தார்கள். போர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, போர் செய்தால் அது நமக்கு தோல்விதான் ஏற்படும். ஏன்னா நம்ம இடத்துல ஆயுதங்கள் கிடையாது, பலம் கிடையாது, மிக குறைந்த மக்கள் இருக்கின்றோம், நம்மை போன்று பல மடங்கு அதிகமான மக்கள் அங்கே இருக்கின்றார்கள், தளவாடங்கள் நிறைய இருக்கின்றன, போர் பயிற்சி பெற்றவர்களாக போருக்காக வேண்டிய தயார் நிலையில வந்திருக்கின்றார்கள். நம்ம போருக்கு தயார் நிலையில வரல. இந்த நேரத்தில் நாம் அவர்களோடு போரிட்டால் நாம் தோல்வியுறுவது என்பது சாதாரணமாக ஏற்பட்டுவிடும் என்ற எண்ணத்திலே அவர்கள் போரை வெறுத்தார்கள். சஹாபாக்கள் போர் செய்வதை வெறுத்தார்கள் ஆரம்பத்தில். அதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகிறார், வஇன்ன ஃபரீகம் மினல் முஃமினீன லகாரிஹூன், மூமீன்களில் இருந்து ஒரு கூட்டத்தார் அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எதை? போர் செய்வதை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கவும் செய்தார்கள், எங்களை இந்த வியாபார கூட்டத்தை மடக்கி பிடிக்கணுங்கிறதுக்கு தான் தாங்க அழைச்சிட்டு வந்தீங்க, அப்படி இருக்கும்போது இப்ப திடீர்னு போருக்காக எப்படி புறப்படுங்கன்னு சொல்றீங்களா, நாங்க எப்படி புறப்படுறது அப்படின்னு கொஞ்சம் விவாதமும் செய்தார்கள், தர்க்கம் செய்தார்கள். சொன்னா எதிர்த்து பேசுவது அப்படின்னு அர்த்தம் இல்லை, ரசூல்டா கேட்டாங்க. ஆனா கேட்டதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லும்போது கொஞ்சம் தர்க்கம் செய்தார்கள் என்ற வார்த்தையிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். யுஜாதிலூனக ஃபில் ஹக்கி, சத்தியத்தினுடைய விஷயத்திலே நபியே உம்மிடத்தில் இந்த சஹாபாக்கள் தர்க்கமும் செய்கின்றார்கள், பேசுகின்றார்கள். சத்தியத்துடைய விஷயத்திலே அப்படி ஃபில் ஹக்கி அப்படிங்கிறதுக்கு ஃபில் கித்தால், போர் செய்யக்கூடிய விஷயத்திலே, போர் என்பது சத்தியமானது, உண்மையாக போர் நடக்கும், அந்த உண்மையாக நடக்கக்கூடிய போருடைய விஷயத்திலே உம்மிடத்தில் அவர்கள் தர்க்கம் செய்கின்றார்கள் சஹாபாக்கள். ஆனா நிச்சயமா தெரியும், நீங்க போருக்கு கூப்பிடுறீங்க அப்படிங்கிறது நீங்களாக கூப்பிட மாட்டீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் சஹாபாக்களுக்கு. அல்லாஹ்வுடைய உத்தரவில்லாமல் நீங்க இந்த சொல்ல மாட்டீங்க, போருக்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று சொன்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய விருப்பப்படி சொல்லி இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதும் சஹாபாக்களுக்கு தெரியும். அதை அல்லாஹ் சொல்லுகிறான், பாதமா தபையன, தெளிவாக ஆன பின்னால், தெளிவு ஏற்பட்ட பின்னால். சஹாபாக்களுக்கு தெளிவு ஏற்பட்டது. என்ன தெளிவு? இந்த விஷயத்தை போருக்கு தயாராகுங்கள் என்று நம்மிடத்தில் சொன்ன விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்களாக சொன்னதல்ல, அவர்களுடைய ரப்புடைய கட்டளையின்படிதான் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்பது தெளிவாகிவிட்டது. இந்த ஆயத்துகளுக்கு அர்த்தம் செய்யும் பொழுது இப்பெல்லாம் கருத்துக்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் முஃபஸ்ஸிரீன்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட அந்த முறை, அந்த நிகழ்ச்சிகள், இவற்றையெல்லாம் வைத்து அந்தந்த இடத்துல எந்தெந்த வார்த்தைகளை சேர்த்து சொன்னால் அந்த ஆயத்துக்கு அர்த்தம் புரியும் என்பதையெல்லாம் கணித்துத்தான் சொல்ல வேண்டுமே தவிர வெறுமனே அந்த ஆயத்தை மட்டும் வைத்து அர்த்தம் செய்தால் எந்த விதமான கருத்தும் விளங்காது. பாருங்க, வெறும் அர்த்தம் மட்டும் சொல்றேன், ஏதாச்சும் விளங்குதான் பாருங்க, அந்த விளக்கம் சேர்த்து சொன்னாதான் விளங்கும். அதுக்கு பேர் தான் தஃப்சீர் என்று சொல்லப்படுவது. யுஜாதிலூனக ஃபில் ஹக்கி, சத்தியத்திலே உம்மிடத்தில் தர்க்கம் செய்கின்றார்கள் சஹாபாக்கள். பாதமா தபையன, அவர்களுக்கு தெளிவான பின்னால் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே விளங்காது. என்ன தெளிவான பின்னால் அப்படின்னா இப்ப சொன்ன கருத்துக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை படிக்கத்தான் சொல்லுகின்றார்கள், தங்களுடைய இஷ்டத்திற்கு சொல்ல மாட்டார்கள் என்று தெளிவான பின்னால். சத்தியத்திலே உம்மிடத்தில் தர்க்கம் செய்கின்றார், போர் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே தர்க்கம் செய்கின்றார்கள். தர்க்கம் சொன்னா விவாதம் செய்து சண்டை போடுறதுன்னு அர்த்தம் அல்ல. இந்த இடத்துல தங்களுடைய அபிப்பிராயத்தை தெரியுங்க, யார சொல்லா இந்த மாதிரி எங்களை எப்படி இதுக்குத்தானே கூட்டு வந்தீங்க, இப்ப போர் செய்ய சொல்றீங்களே, எங்களிடத்துல ஆயுதங்கள் இல்லையே, பலம் இல்லையே, மக்கள் இல்லையே, கூட்டம் இல்லையே, எப்படி நாங்கள் போர் செய்வோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க, சொன்னாங்க. ஆனா இந்த போர் செய்யறது அந்த நேரத்தில் அவர்களுக்கு எப்படி இருந்தது என்று சொன்னால், ஏன்னா இது வரைக்கும் அவங்க எதிரிகளோடு போர் செய்ததே கிடையாது. சாதாரணமாக போர் அப்படிங்கிறது அவங்களுக்கு பயிற்சி பழக்கம் உள்ளதுதான். இருந்தாலும் கூட இதுவரைக்கும் இந்த 13 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலமாக அந்த எதிரிகளுடைய துன்பங்களை தாங்கி கொண்டுதான் இருந்தார்களே தவிர அவர்களிடத்தில் போர் செய்யவே கிடையாது இது வரைக்கும். இதான் முதல் போர். அதனால இப்ப போர் செய்யறது அவங்களுக்கு அந்த சஹாபாக்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொன்னா, இவங்களை கொலை களத்திற்கு, போர்க்களத்திற்கு இழுத்து செல்லுவதை போல், மௌத்தின் பக்கம் இழுத்து செல்லுவதை போன்று அவர்கள் உணர்ந்தார்கள்.
நம்ம கொலை களத்திற்கு, கொலை பலியிடப்படக்கூடிய பலி பீடத்திற்கு இழுத்து செல்லுகின்றார்கள் நம்மை அப்படின்னு நினைச்சாங்களாம். அதை அல்லாஹ் சொல்லுகின்றான், அன்னமா யுசாகூன இலல் மௌத்தி, அவர்கள் மௌத்தின் பக்கம், இறப்பின் பக்கம் இழுத்து கொண்டு போகப்படுவதை போன்று அவர்கள் நினைத்தார்கள். வஹும் யன்லுரூன், அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே. ஒரு மனிதன் அவன் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே ஒருத்தன் அவன் கழுத்துல கத்தியை வச்சு வெட்டுறான். இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான், நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்ன ஒருத்தன் கழுத்துல கைத்தியை வச்சு வெட்டுறான். எப்படி இருக்குமோ அதே போல அவர்கள் அந்த உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டது. அன்னமா யுசாகூன இலல் மௌத்தி வஹும் யன்லுரூன், அவர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே, நிலையிலேயே மரணத்தின் பக்கம் அவர்கள் இழுத்து செல்லப்படுவதை போன்று உணர்ந்தார்கள், நினைத்தார்கள் அதை. ஆக அந்த போருக்கு போறத ரொம்ப சிரமமாக நினைச்சாங்க. சிரமமா நினைச்சதுக்கு காரணமே இதுதான். காரணம் என்னன்னு கேட்டா, போர் செய்யக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. இந்த போருக்கு போக கூடாது அப்படிங்கிற எண்ணமும் அல்ல. மாறாக நம்மிடத்தில் ஆயுதம் இல்லை, படை பலம் இல்லை, பொருள் பலம் இல்லை, எந்த பலமுமே இல்லை. இந்த நிலையில எல்லா பலமும் உள்ள ஒரு கூட்டத்தாரிடத்தில் நம்ம எப்படி போய் போர் செய்யறது? அப்படி போர் செய்ய போனோம்னு சொன்னா கண்டிப்பாக மௌத்துக்கு போறோம் அப்படின்னு அர்த்தம் தான். நம்ம சாகிறதுக்காண்டி போறோம் அப்படிங்கிற அர்த்தம் தான் என்று நினைத்தார்கள். அதனால சஹாபாக்கள் இந்த இடத்துல போரை வெறுத்தார்கள் அப்படிங்கிற கருத்தம் அல்ல, வெறுப்பு இதன் காரணமாக ஏற்பட்டதுதான். அல்லாஹால ஒரு உத்தரவு கொடுத்தான், ஒரு செய்தி அனுப்பினான் அல்லாஹால. அந்த செய்தி இதற்கு முன்னதாகவே சொல்லப்பட்டு விட்டது. மதீனாவில் இருக்கும் பொழுதோ அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்து புறப்பட்டு வரக்கூடிய அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அழைத்து கொண்டு வந்தார்களே, அந்த நேரத்திலேயே சொல்லப்பட்டு விட்டது. அதாவது அல்லாஹால சொன்னா, 2 கூட்டத்தாரில் ஒரு கூட்டம் உங்களுக்கு உண்டு, நிச்சயமாக ஒரு வெற்றி. 2 விஷயத்திலே ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். 2 விஷயத்தில் ஒரு விஷயத்திலே ஒரு வெற்றி என்பது உங்களுக்கு உண்டு என்று சொன்னார். அந்த 2 விஷயம் என்பது, ஒன்று அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம், அல்லது அபூ ஜஹலுடைய தலைமையிலே உள்ள அந்த போர் கூட்டம். ஒன்று இந்த வியாபார கூட்டத்திலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், அது கிடைக்காவிட்டால் போரிலே வெற்றி கிடைக்கும். இப்ப வியாபார கூட்டம் போயிடுச்சு, அது கிடைக்கல அப்படின்னு முடிவாயிடுச்சு. இப்ப 2வது ஒண்ணு கண்டிப்பா கிடைக்கும். எது கிடைக்கும்? அப்ப அந்த போரிலே வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும் என்ற அறிகுறி அங்கே இருக்கின்றது. இருந்தாலும் அல்லாஹ் தஆலாவுடைய முடிவிலே, அவனுடைய சக்தியிலே, அவனுடைய கலா கதிரிலே எந்த விதமான தைரியமும் கொள்ளக்கூடாது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செய்தார்கள். பிறகு சஹாபாக்களிடத்தில் அபிப்பிராயம் கேட்டார்கள். கடைசியாக ஹஜ்ரத் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மதீனாவாசி ஆகிய அன்சாரிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எப்படி சொல்லுகின்றீர்களோ அப்படியெல்லாம் நாங்கள் கேட்போம், எப்படி போர் செய்ய செல்லுகின்றீர்களோ அப்படியெல்லாம் நாங்கள் போர் செய்வோம், எங்கே அழைத்து செல்லுகின்றே அங்கே எல்லாம் வருவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவர்களுடைய கௌமுகள் சொல்லியதை போன்று நாங்கள் சொல்ல மாட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் எப்படி சொன்னாங்க? அவங்க கௌமுக முன்னால வந்திருக்குது ஆயத்து. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கூட்டத்தாரிடத்தில் சொன்னார்கள், இந்த ஜப்பாரியின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வலிமை மிக்க ஒரு கூட்டத்தார் இருக்கின்றார்கள், அவர்களிடத்தில் போர் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு இருக்கின்றான், ஆகவே போருக்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொன்ன போது, அந்த பனி இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்னாங்க, இந்த மூசாவே, இந்த போர் செய்யற வேலையெல்லாம் எங்களுக்கு ஆகாது, நாங்க வேணா கூட வர்றோம், அந்த ஊருக்கு வெளியே உட்கார்ந்துக்கிறோம், நீங்களும் உங்களோட ரப்பும் போய் போர் செஞ்சுட்டு வாங்க, நீங்க உங்க அல்லாஹ்வும் போய் போர் செஞ்சுட்டு வாங்க, நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மூசாவிடத்திலே மூசாவுடைய கௌமுகள் சொல்லியதை போன்று நாங்கள் உங்களிடத்தில் சொல்ல மாட்டோம், நீங்கள் எங்களை அழைத்து சென்று கடலுக்குள்ளே சென்று கடலுக்குள்ளே நீங்கள் இந்த கடலிலே மூழ்கி விடுங்கள் என்பதாக சொன்னாலும் நாங்கள் மூழ்கி விடுவோம், நெருப்பை எரித்து இதற்குள்ளே நீங்கள் விழுந்து விடுங்கள் என்று சொன்னாலும் நாங்கள் விழுந்து விடுவோம், அதுல எந்த விதமான தயக்கமும் கிடையாது, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு அப்படியே அடிபடிய தயார் என்று சொன்னவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டது. இந்த வார்த்தையின் மூலமாக சஹாபாக்களுக்கு ஒரு தைரியமும் ஏற்பட்டு விட்டது. ஆகவே புறப்படுவதற்கு தயாரானார்கள். அங்க போர் நடந்தது. சரி, இங்கே அல்லாஹ் தஆலா இந்த 2 கூட்டத்தாரிலே, அதாவது
வியாபார கூட்டம் அல்ல அபூஜஹலுடைய தலைமையிலே உள்ள கூட்டம். இந்த ரெண்டிலே ஒரு கூட்டத்தை உங்களுக்கு வெற்றியாக்கி தருகின்றேன் என்று அல்லாஹ் வாக்களித்திருந்தான். அந்த வாக்களிப்பையும் நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் என்று அல்லாஹ் அடுத்து சொல்லுகின்றான். அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்த நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். இரண்டு கூட்டத்தில் ஒன்றை அன்னஹா லக்கும், அந்த ஒரு கூட்டம் உங்களுக்கு உண்டு, நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று இரண்டு கூட்டத்தில் ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்த நேரத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். ரெண்டுல ஒண்ணு உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொன்னாலும் ரெண்டுல எது உண்டு அப்படின்னு தெரியாது. ஆனா இங்க வியாபார கூட்டம் போயிடுச்சு, அதனால அந்த பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடைக்கல. போர்ல கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அதுல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு அறிகுறி இருக்குது. ஆனா நீங்க என்ன நினைச்சீங்க தெரியுமா? சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுங்கன்னா நீங்க என்ன நினைச்சீங்க தெரியுமா? இந்த வியாபார கூட்டத்தாருடைய அந்த பொருள் எல்லாம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சீங்க. நீங்க போர் செய்யக்கூடிய விருப்பமே உங்களுக்கு இல்லை. வத்தவத்தூன, நீங்கள் விரும்பினீர்கள், பிரியப்பட்டீர்கள், ஆசை வைத்தீர்கள். அன்ன கைரதாத்தி ஷௌகத்தி தக்கூனு லக்கும், சிரமம் இல்லாத ஒன்று உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்கள். போர் செய்யறது ரொம்ப சிரமமான காரியம் இல்ல, ரொம்ப பெரிய சிரமம். நமக்கெல்லாம் இப்ப சஹாபாக்களுடைய காலம் மாதிரி நமக்கு இப்ப ஒரு தலைமை இருந்து, ஒரு அமீர் இருந்து, ஒரு இமாம் இருந்து, நீங்க எல்லாம் போருக்கு புறப்படுங்க, அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு AK-47 கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் புறப்படுங்க, ஒருத்தரும் கூட இருக்கக்கூடாது இங்க வீட்டுல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படித்தான் சொன்னாங்க. அதுதான் மூமினான மனிதனுடைய சிபத்தை தன்மையே அப்படித்தான். புறப்படும் சொன்னா புறப்பட்டுறணும். அப்படிதான் சஹாபாக்கெல்லாம் புறப்பட்டாங்க. அவங்க எல்லாம் புறப்படலன்னு சொன்னா நம்ம மூமினா இருக்க முடியுமா? இப்போ நம்ம யாரும் இருக்க முடியுமா? உலகத்துல யாருமே இருக்க முடியாது, யாருமே இருந்திருக்க மாட்டோம். இப்ப அப்படி புறப்பட்டாங்க. அப்ப எவ்வளவு பெரிய சிரமத்தை அனுபவித்திருப்பார்கள் அவங்க. சஹாபாக்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் உலக ஆசையின் காரணமாக நினைச்சதல்ல. நம்ம பலவீனமா இருக்கிறமே இந்த நேரத்தில் போய் போரிட்டு என்ன நடக்க போகுது அப்படிதான். இப்ப இந்த நேரத்துல ஒரு பெரிய ஒரு படை வருதுன்னு வச்சுங்க. இப்ப எத்தனையோ பாருங்க, நிறைய நடக்குது, உலகம் பூரா நடந்துகிட்டு இருக்குது. நேற்று எகிப்துல, முந்தா நாள் லண்டன்ல, அதுக்கு முதல்ல லண்டன்ல, அதுக்கு முதல்ல அமெரிக்காவில், இப்படி எல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்குது பிரச்சனைகள். அந்த மாதிரி பாம், பெரிய பெரிய பாம், ஹைட்ரஜன் பாம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம இந்த அசா கோலை மட்டும் தூக்கிட்டு போய் வந்தேன்னா உதச்சி போடுவேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பலவீனமாகத்தான் நம்ம இருக்கிறோம். இந்த பலவீனமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பலம் மிக்க ஒரு கூட்டம் வருது அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி இருந்தாங்க அவங்க சஹாபாக்கள். அதனால அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த போர் இல்லாம அது கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே, அந்த அபூ சுஃபியானுடைய அந்த தாவளம், அந்த வியாபார கூட்டத்துடைய பொருள் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சாங்க. அந்த நினைச்சதை தான் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லுங்க, நீங்கள் விரும்பினீர்கள், அன்ன கைரதாத்தி ஷௌகத்தி, சிரமம் இல்லாதது. ஷௌகத் அப்படின்னு சொன்னா சிரமம், தாத்து ஷௌகத் சிரமம் உடையது, கைரதாத்தி ஷௌகத்தினா சிரமம் உடையது அல்லாதது, சிரமம் இல்லாதது. அன்னஹா தக்கூனு லக்கும், உங்களுக்கு இருக்க வேண்டும், உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன விரும்பினா, ரெண்டுல ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா வாக்களிச்சிருந்தான். ஒண்ணு போயிடுச்சு, இன்னொன்னு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏன் இப்படி அல்லாஹ் தஆலா அந்த பொருளாதாரத்தை கொடுக்காமல் இந்த போர்ல உள்ள வெற்றியை கொடுக்க வேண்டும் நினைத்தான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா நாடினான் தெரியுமா? வயுரீதுல்லாஹு அன் யுஹிக்கல் ஹக்க பிகலிமாத்திஹி, அல்லாஹ் தஆலா தன்னுடைய வாக்குறுதியை கொண்டு, கலிமாத்திஹி அப்படின்னா தன்னுடைய வாக்குறுதியின் மூலமாக சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகின்றான். இப்ப அந்த காசு பணம் கிடைச்சிருந்துச்சு வச்சுங்க, அந்த அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்துடைய பொருள் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு வச்சுங்க. அந்த பொருளை எடுத்துக்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க இவங்க? அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள், தளவாடங்களை வாங்குவார்கள், சில பொருள்களை தயார் செய்து கொள்வார்கள், தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வசதியை ஏற்படுத்திக் கொள்வார்கள், அவ்வளவுதான். ஆனா இந்த எதிரிகளுடைய நிலை எப்படி இருக்கும்? அபூ ஜஹலுடைய நிலை எப்படி இருக்குன்னா அது அப்படியே இருக்கும், இன்னும் கொஞ்சம் வளர்ந்துகிட்டு இருக்கும். இப்ப என்ன பண்ணணும்? அந்த எதிரிகளுடைய நோக்கத்தை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் இதை கொடுக்க கூடாது, அதுல ஈடுபட வைக்கணும், போர்ல ஈடுபட வைக்கணும். அதுதான் அல்லாஹ் தஆலாவுடைய விருப்பம். வயுரீதுல்லாஹு, இப்ப அந்த போரில ஈடுபட்டு அந்த போரில வெற்றி கண்டால் தான் சத்தியம் நிலைநாட்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த நேரத்தில் வயுரீதுல்லாஹு அன் யுஹிக்கல் ஹக்க பிகலிமாத்திஹி, சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான் தன்னுடைய வாக்குறுதியின் மூலமாக. வாக்குறுதி என்ன? ரெண்டுல ஒன்ன கொடுக்குறேன்னு சொன்னா பாருங்க, அந்த வாக்குறுதி. அது ஒன்ன போயிடுச்சு, இன்னொன்னு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரெண்டு, அந்த கலிமாக்களை கொண்டு, தன்னுடைய வாக்குறுதியை கொண்டு, வாக்குறுதி என்ற அந்த வார்த்தைகளை கொண்டு
அல்லாஹ் தஆலா சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புகின்றான். சத்தியத்தை நிலைநாட்டுவது மட்டுமல்ல, காபிர்களுடைய கடைசி மனிதனையும் அடித்தொழிக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். காபிர்களை வேரோடு வேறறுத்து விட வேண்டும். தாபிரல் காபிர், தாபிர் அப்படின்னு சொன்னா கடைசியாக இருக்க காபிர்ல கடைசியாக இருக்கக்கூடிய மனிதனையும் கட் பண்றதால யாரும் வைக்கிறது. அப்ப அடியோடு வேறறுத்து விட வேண்டும் என்று அவன் நாடினான். தாபிரல் காபிர், காபிர்களை அடியோடு வேறறுத்து விட வேண்டும் என்றும் அல்லாஹ் தஆலா நாடினான். இது ஏன் தெரியுமா? இப்படி செய்ய வேண்டும் என்று ஏன் நாடினான் அல்லாஹ் தஆலா? சத்தியத்தை நிலைநாட்டி காபிர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று ஏன் நாடினான் என்றால், லியுஹிக்கல் ஹக்க வ யுப்திலல் பாத்தில, சத்தியத்தை சத்தியம் என்பதாக நிலைப்படுத்துவதற்காக வேண்டியும், அதாவது இஸ்லாத்தை நிலைப்படுத்துவதற்காக வேண்டியும், வ யுப்திலல் பாத்தில, பாத்திலை தவறான கொள்கையை தவறாக ஆக்கிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டியும், குஃபுரை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும், இஸ்லாத்தை நிலைப்படுத்துவதற்காக. என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டா, சத்தியத்தை சத்தியமாக ஆக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தை நிலையாக ஆக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும், பாத்திலை இல்லாமலாக்க வேண்டும், பாத்தில்ங்கிறது குஃபுரை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா இப்படி நாடுகின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல். வலவ் கரிஹல் முஜ்ரிமூன், இந்த முஷ்ரிக்குகள் வெறுத்தாலும் சரி, இது நடந்தே தீரும். முஷ்ரிக்குகள் வெறுக்கிறார்கள் இப்படி எல்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த காலத்துல அப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த வஹி ஆரம்ப காலத்துல, அதிலிருந்து இதுவரைக்கும் உலகத்தில் உள்ள எல்லா காபிர்களும் இஸ்லாத்தை அழித்து விட வேண்டும் என்று நாடுகின்றார்கள். ஆனா முடியாது. அல்லாஹ் தஆலா சத்தியத்தை ஓங்க செய்வதும் அசத்தியத்தை அழிப்பதும் அல்லாஹ் தஆலாவுடைய வேலை. இதுக்கு இடையில சில முஸ்லிம்கள் அழிக்கப்படுகின்றார்கள், இஸ்லாத்துக்கு ஒரு கேவலமான ஒரு பேர் ஏற்படுகின்றது அப்படிங்கிறதெல்லாம் இடைப்பட்ட பேச்சுக்கள், இடையில வரக்கூடிய சில நிலைகள். அது நிரந்தரமானதல்ல, வரும் போகும். அது ஆனா கடைசியாக என்ன ஆகும்? இந்த உலகம் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் சத்தியம் மேலோங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைப்பான். அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த வாக்குறுதி அளிக்கின்றான். அதாவது இந்த போரின் மூலமாக சத்தியத்தை நிலைப்படுத்துவதற்காக வேண்டியும், இஸ்லாத்தை நிலைப்படுத்துவதற்காக வேண்டியும், குஃபரை அழிப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா இந்த சத்தியமான இந்த விஷயம் நடைபெற வேண்டும் என்று நாடுகின்றான். அதாவது போர் நடைபெறும் என்று நாடுகின்றான். வலவ் கரிஹல் முஜ்ரிமூன், முஜ்ரிம்கள் அதாவது குற்றவாளிகள், இந்த இடத்துல முஷ்ரிக்குகள் என்று பொருள். முஷ்ரிக்கீன்கள் அதை வெறுத்தாலும் சரி அல்லாஹ் தஆலா அப்படி ஆக்கியே தீருவான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மற்ற சம்பவங்கள்லாம் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் என்ற அந்த இடத்திற்கு போனார்கள். அங்கே அல்லாஹ் தஆலாவிடத்தில் மிகப்பெரிய கவலையோடு துஆ செய்து கொண்டிருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த துஆவுடைய விஷயங்கள் எல்லாம் நிறைய சொல்லப்பட்டு இருக்கின்றன. அல்லாஹ் தஆலாவிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆ மிக உருக்கமாக இருந்தது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், சஹாபாக்கள் ஒரு 300 சொச்சம் பேர் இருந்தார்கள், முஷ்ரிக்கீன்களோ 1000க்கு கிட்டத்தட்ட இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்ர் களத்திலே, இந்த மைதானத்திலே ஒரு நாள் அன்றைய பகலிலே, அதாவது மறுநாள் காலையிலே நடக்க போகின்றது, அன்றைக்கு மாலையில் முதல் நாள் மாலையிலே பிறை 17 ரமலான் மாதம் பிறை 17வது நாள் போர் நடந்தது. அதுக்கு முதல் நாள் இரவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செய்கின்றார்கள். அல்லாஹும்ம அன்ஜிஸ் லீ மா வஅத்தனி, அன்ஜிஸ் நீ மா வஅத்தனி, லீ மா வஅத்தனி, யா அல்லாஹ் எனக்கு எதை நீ வாக்களித்தாயோ அதை நிறைவேற்றி வைப்பாயாக. இரண்டு சொல்லு அறிவிக்கப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மேலே ஒரு துண்டு போட்டு இருந்தார்கள். அந்த துண்டு சருகி விழக்கூடிய நிலையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இரண்டு கைகளையும் மேலே உயர்த்தி அல்லாஹ் தஆலாவிடத்தில் இந்த துஆக்களை கேட்டார்கள். அல்லாஹும்ம அன்ஜிஸ் லீ மா வஅத்தனி, யா அல்லாஹ் எனக்கு எதை நீ வாக்களித்திருக்கின்றாயோ அதை நிறைவேற்றி வைப்பாயாக, கொடுப்பாயாக. என்ன வாக்களித்திருக்கான்? 2 கூட்டத்தாரில் ஒன்றை தருவதாக வாக்களித்திருக்கின்றான் அல்லாஹ் தஆலா. முந்தைய ஆயத்தில் சொல்லப்பட்டது. அந்த 2ல ஒன்னு போயிடுச்சு, இன்னொன்று இருக்குது, அதை எனக்கு நீ தருவாயாக. அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா, யா அல்லாஹ் இந்த சின்ன கூட்டத்தை, 313 நபர்கள் கொண்ட இந்த சிறிய கூட்டத்தை நீ அழித்து விட்டால், இன்றைய நாளிலே நீ அழித்து விட்டால், ஃபலா துஅபத் ஃபில் அர்லி அபதா, இந்த பூமியிலே இனிமேல் நீ எப்பொழுதுமே வணங்கப்பட மாட்டாய். உன்னை வணங்குறதுக்கு ஆளே இருக்காது. நீ வணங்கப்பட மாட்டாய், இந்த பூமியிலே எப்பொழுதும் வணங்கப்பட மாட்டாய். உன்னை வணங்குறதுக்கு ஒரு ஆள் கூட இருக்காது. இந்த கூட்டத்தை
எதிரிகளின் மூலமாக அழிவுக்குரியதாக ஆக்கிவிட்டால் உன்னை வணங்குவதற்கு ஆளே இருக்காது. இந்த வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். கண்களிலிருந்து கண்ணீர் வடிகின்றது, உருக்கமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் கைகளை உயர்த்தி கேட்டதின் காரணமாக அவர்கள் அதிகமாக அதை அல்லாஹ் தஆலாவிடத்தில் கெஞ்சி கெஞ்சி கேட்டதின் காரணமாக உடலிலே நடுக்கம் ஏற்பட்டது. மேலே இருந்த அந்த போர்வையும் கூட கீழே விழுந்து விட்டது. விழுந்த போர்வை கூட அவர்களுக்கு தெரியவில்லை. ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த போர்வையை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொடுத்து விட்டு சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபி அவர்களே, அல்லாஹ் தஆலா உங்களுடைய இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு போதுமானவனாக இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வாக்களித்திருக்கின்றான். ரெண்டிலே ஒன்றை தருவதாக வாக்களித்திருக்கின்றான். ஒன்று போய்விட்டது, இன்னொன்று இருக்கின்றது. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இதை தருவான் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே நீங்கள் இப்படி உங்களை வருத்தி கொண்டு துஆ கேட்டுக் கொண்டிருக்க வேண்டியதில்லையே என்பதாக சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள். அதே நேரத்தில் எதிரி படையிலே இருந்த அபூ ஜஹலும் துஆ கேட்டானா. பின்னால் மற்றவர்கள் அங்கே யார் கேட்டுக்கொண்டு இருந்தார்களோ அவர்கள் அந்த செய்தியை பின்னால் சொல்லுகின்றார்கள். அது எழுதி குறித்து வைக்கப்பட்டிருக்கின்றது வரலாற்றிலே. அபூ ஜஹல் சொன்னான், அபூ ஜஹல் துஆ கேட்டான், அல்லாஹ் தஆலா இடத்துல அவனும் அல்லாஹ் இருக்கிறான்னு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு, அது வேற விஷயம், அது நிறைய குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. அவன் கேட்டான், அல்லாஹும்ம அவுலானா பில் ஹக்கி ஃபன்சுருஹு, யா அல்லாஹ், எங்களிலே சத்தியத்திற்கு யார் தகுதி பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவருக்கு நீ உதவி செய்வாயாக. எப்படி கேட்டாம இருக்கு, சத்தியத்திற்கு யார் தகுதி பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. நானா அவரா, எனக்கு உதவி செய்யணும் கேட்கல பாருங்க, அவன் அவருக்கு உதவி செய்யணும் கேட்கல, சத்தியத்துக்கு யார் தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றார் அவருக்கு நீ உதவி செய் அப்படின்னு கேட்டான். இந்த துஆ அவனுக்கு பாதகமாக முஸ்லிம்களுக்கு சாதகமாக ஆகிவிட்டது. அவனும் அதே மாதிரி தான், ரசூலுல்லாஹ் என்ன துஆ கேட்டாங்களோ அந்த துஆ தான் அவன் கேட்கிறான், ஆனா அவனுக்கே தெரியாது. சரி, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ கேட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஆமீன் ஆமீன் என்று சொன்னார்கள் அப்படிங்கிறது இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லுகின்றான், இத் தஸ்தகீஸூன ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் கெஞ்சி கேட்ட நேரத்தில், ரட்சிப்பு கேட்ட நேரத்தில், ரட்சிக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் என்று உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் கேட்ட நேரத்தில் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். கேட்ட துஆ கேட்டது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் தான் கேட்டாங்க. சஹாபாக்கள்லாம் கூட இருந்தாங்க. ஆனா இங்க அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, பன்மையாக சொல்லுகின்றான், இது தஸ்தகீஸூன, நீங்கள் காப்பாற்றும்படியாக கேட்ட நேரத்தில் உங்களுடைய ரப்பிடத்திலே, ரப்பக்கு உங்களுடைய ரப்பிடத்திலே காப்பாற்றும்படியாக ஒருத்தர் தான் கேட்டார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் தான் கேட்டாங்க. ஆனா இங்க அல்லாஹ் தஆலா பன்மையாக சொல்லுகின்றான், நீங்கள் எல்லாம் சேர்ந்து கேட்ட நேரத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகின்றார்கள், தஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்ஸஹாபத்து குல்லுஹும் காலு ஆமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், சஹாபாக்கள் எல்லாம் ஆமீன் என்று சொன்னார்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா இத் தஸ்தகீஸூன என்று பன்மையாக அந்த வார்த்தையை சொல்லி இருக்கின்றான். உண்மையிலேயே துஆ கேட்டது ஒருத்தர் தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஆமீன் சொன்னதையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா இங்கே பன்மையாக சொல்லுகின்றான் என்பதாக. அதனால இதுல இருந்து இன்னொரு கருத்து நம்ம நாளை சொல்லி இருக்கிற அந்த கருத்துக்களை சொல்லப்பட்டிருக்குது உங்களுக்கு. அதாவது கூட்டு துஆ செய்யலாம் அப்படிங்கிறது அர்த்தம். அது ரசூலுல்லாஹ் அப்படி எழுதியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். இங்க மட்டுமல்ல, இது மாதிரி பல இடங்கள்ல துஆ செய்திருக்கிறாங்க, சஹாபாக்கள் ஆமீன்னு சொல்லி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகின்றார்கள், ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லுகின்றார்கள், சல்மானே அந்த முஸ்தஜாபுத் தாவா, நீ துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய துஆக்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளுகிறான். அதனால முஸ்தஜாபுத் தாவாவாக நீர் இருக்கின்றீர், நீர் துஆ செய்வீராக, நான் ஆமீன் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார். நீ துஆ செய், நான் ஆமீன் சொல்லுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாகவும் ஹதீஸ் இருக்கின்றது. சரியா? அது சொல்லக்கூடியவங்க விதண்டாவாதத்திற்காக வேண்டும் என்ற முரட்டுத்தனமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. கூட்டு துஆலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு துஆ ஓதும்போது கவட்டக்குள்ள கை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற ஆளுகள் நிறைய பார்க்கிறோம் நம்ம. சரி, அது அவங்களுக்கு, அதாவது அது எப்படி அந்த நிலை எப்படி இருக்கின்றது என்று சொன்னா, எல்லாரும் துஆ ஒரு இமாம் துஆ ஓதுறாரு, மற்றவங்க எல்லாம் ஆமீன் சொல்றாங்க. என்ன ஒரு சிலர் மட்டும் என்ன பண்றாங்க, அதெல்லாம் ஹதீஸ்ல கிடையாது அப்படிங்கறதுக்காண்டி கவட்டக்குள்ள கை வச்சுக்கிட்டு எவனோ ஒருத்தன் சொன்னா அப்படிங்கறதுக்காண்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நான் நினைக்கிறது என்னன்னு கேட்டாது, நீ கேட்கறதெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்டுக்க, அல்லாஹ்வுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது.
அதனால நான் என்னுடைய சம்பாத்தியத்தின் மூலமாக நான் ஜெயிச்சுக்க முடியும், நீங்க வேணா கேட்டுங்க அல்லா இடத்துல எனக்கு தொடர்பு கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அப்படித்தானே அர்த்தம். அதுக்கு அல்லாவுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அல்லாஹ் இடத்துல கேட்டுத்தான் நான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க வேணா கேட்டுங்க உங்களுக்கு தேவையா இருந்தா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு சும்மா உட்கார்ந்து இருக்கிறவங்க பூரா அப்படித்தான் அந்த அர்த்தத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இதுல ஒண்ணு மாற்று கருத்து, இது அபிப்பிராயம்லாம் கிடையாது, அப்படித்தான் கருத்து, வேற எந்த கருத்தும் கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் ரட்சிப்பை கேட்ட நேரத்தில் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான். உங்களுடைய துஆவை உங்களுக்கு ஏற்றுக்கொண்டான். எப்படி ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சான்? அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், 1000 மலக்குகளை கொண்டு உங்களுக்கு நான் உதவி செய்கின்றேன் என்று அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆவினால 1000 மலக்குகளை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்யறேன். எப்படி அனுப்புறேன்? முர்திஃபீன், ஒருவருக்கு பின் ஒருவராக. ஒரு மலக்கு அதுக்கு அடுத்த மலக்கு வரிசையா வந்துகிட்டு இருக்கிறாங்க. 1000 பேர் மலக்குகள் வரிசையாக வரக்கூடிய நிலையிலே உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். முர்திஃபீன், ஒருவருக்கு பின் ஒருவராக. முத்ததாபிஈன யர்துஃபு பஅதுஹும் பஅதா, ஒருத்தருக்கு பின் ஒருத்தராக மலக்குகள் வரக்கூடிய நிலையிலே மலக்குகள் 1000 மலக்குகளை கொண்டு உங்களுக்கு நான் உதவி செய்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான். அதுக்கு பின்னால அங்க சூரத் ஆல இம்ரான் அதுல சொல்லப்பட்டது, அதாவது அலை யக்ஃபியக்கும் அன் யுமித்தக்கும் ரப்புக்கும் பிஸலாசத்தி ஆலாஃபி மினல் மலாயிகத்தி முன்ஸலீன், உங்களுடைய ரப்பு 3000 மலக்குகளை கொண்டு உங்களுக்கு உதவி செய்தது உங்களுக்கு போதவில்லையா? முன்ஸலீன், அவர்கள் எல்லாம் இறக்கி வைக்கப்படக்கூடிய நிலையில், வானிலிருந்து அந்த மலக்குகள் எல்லாம் இறக்கி வைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கும் நிலைமையில் 3000 மலக்குகளை கொண்டு உதவி செய்தது போதவில்லையா? பலாயின் தஸ்பிரு வ தத்தகு, மேலும் நீங்கள் பொறுமையாக இருந்தால், அல்லாஹ்வை பயந்தவர்களாக இருந்தால், வயஅதூக்கும் மின் ஃபௌரிஹிம் ஹாதா யும்திதுக்கும் ரப்புக்கும் பிஹம்ஸத்தி ஆலாஃபி மினல் மலாயிகத்தி முஸவ்விமீன், பிறகு அல்லாஹ் தஆலா 5000 மலக்குகளை கொண்டு உங்களுக்கு உதவி செய்தார். அந்த 5000 மலக்குகளும் முஸவ்விமீன், அடையாளம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அடையாளம் உள்ளவர்களாக என்று சொன்னால் அவர்களை பார்த்த உடனே இவர்கள் போர்க்களத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று ஒரு அடையாளம். ஏன்னா போர் வீரர்களுக்கு சில அடையாளம், போலீஸ்காரருக்கு ஒரு அடையாளம், அவர் காக்கி சட்டை போட்டிருப்பாரு, கொஞ்சம் பதவி உள்ளவராக இருந்தால் அந்த பட்டை அடிச்சிருப்பாரு, பட்டைன்னா அந்த இதுல தோல்ல, அப்புறம் அவர் ஸ்டார் போட்டிருப்பாரு, 3 ஸ்டார் 5 ஸ்டார் 3 ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு ரேஞ்ச் அதிகமா போகுதோ அந்த அளவுக்கு அவருக்கு இது இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி ராணுவ வீரராக இருந்தால் அவர் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு. அதே மாதிரி மலக்குகள் அவங்க ஏதோ ட்ரெஸ்ல இருப்பாங்க, அது தெரியாது. ஆனா இங்க வரக்கூடிய பத்ர் போர்க்களத்திற்கு வரக்கூடிய நேரத்தில் ஒரு தனி ட்ரெஸ் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அவர்கள் தலப்பாகை கட்டி இருந்தார்கள். எங்க ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் மஞ்சள் நிறத்திலே தலப்பாகை கட்டி இருந்தார்கள், மற்ற மலக்குகள் எல்லாம் வெள்ளை நிறத்திலே உள்ள தலப்பாகை கட்டி இருந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா முஸவ்விமீன் என்று சொல்லுகிறார். அப்ப 3 கட்டங்களாக மலக்குகளை அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சிருக்கிறான். இந்த ஆயத்துல தான் 1000 மலக்குகள் என்று சொல்லுகின்றான். முன்னால் சொல்லப்பட்ட அந்த ஆயத்துல, முன்னால் வந்த ஆயத்துல 3000 5000, முதல்ல 1000, அப்புறம் ஒரு 2000, மொத்தம் 3000, அப்புறம் ஒரு 2000. நீங்கள் அதான் மொத்தம் 5000 அப்படின்னு அர்த்தம் தான். பலாயின் தஸ்பிரு வ தத்தகு வ யஅதூக்கும் மின் ஃபௌரிஹிம் ஹாதா யும்திதுக்கும் ரப்புக்கும் பிஹம்ஸத்தி ஆலாஃபி மினல் மலாயிகத்தி முஸவ்விமீன் என்ற ஆயத்து 5000 மலக்குகளை குறிக்கின்றது. 5000 மலக்குகள் பிறகு கடைசியில வந்தவங்க அர்த்தம் அல்ல. கடைசியில 2000, அதுக்கு முதல்ல 2000, அதுக்கு முதல்ல 1000. அந்த 1000 என்பதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதுவும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையிலே ஆரம்பத்தில் ஒரு 500 மலக்குகள் வந்தார்கள். அவங்க அந்த படையினுடைய வலப்பக்கத்தில் நின்றார்கள். அந்த 500 பேர் படையின் வலப்பக்கத்தில். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தான் தெரியும். சஹாபாக்களுக்கு அந்த மலக்குகள் இருக்கிறதெல்லாம் தெரியாது. ஏன்னா மலக்குகள் மற்றவர்களுடைய கண்ணுகளுக்கு தெரியாது. ஆனால் மலக்குகளிலேயே சில பேரை அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய வடிவத்திலும் அனுப்பியிருந்தான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த மனிதர்களுடைய வடிவத்திலே யார் இருந்தார்களோ உருவத்திலே அவர்கள் மற்றவர்கள் பார்த்தாங்க. சில சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள், போர்க்களத்தில் சில பேரை பார்த்தோம், அவங்க பார்த்தா புது ஆளுகளா, புது முகங்களாக தெரிந்தன. ஆளுகளை பார்த்தா அவங்க பயணப்பட்டு எங்களை போல அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் போடுற மாதிரி நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சில மனிதர்களை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர்கள் மலக்குகள் என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்குது. மறுபடியும் சரி, 500 மலக்குகளோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வலப்பக்கமாக நின்றார்கள்.
அந்த வலப்பக்கத்தில் தான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நின்றார்கள். பிறகு 500 மலக்குகள் 500 மலக்குகளுக்கு தலைவராக மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். அந்த இடப்பக்கம், அந்த 500 மலக்குகள் இடப்பக்கமாக வந்தனர். அந்த படையினுடைய இடப்பக்கத்திலே 313 நபர்கள் கொண்ட அந்த படை, வலப்பக்கம் ஒரு 500 மலக்குகள், இடது பக்கத்திலே 500 மலக்குகள். அந்த இடது பக்கத்திலே உள்ள மலக்குகளோடு சேர்ந்துதான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா நின்று கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் அந்த சம்பவம் பற்றி உள்ள நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நுணுக்கமான பல விளக்கங்கள், சின்ன சின்ன குறிப்புகள் நிறைய இருக்கின்றன பத்ர் போர் சம்பந்தமாக. சரி, இங்கே அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அந்த துஆவுக்கு ஆமீன் சொன்னார்கள் சஹாபாக்கள். எல்லாருடைய துஆவையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு 1000 மலக்குகளை ஒருவருக்கு பின் ஒருவராக அனுப்பி வைத்து அல்லாஹ் தஆலா உதவி செய்தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சரி, இங்கே ஒரு சந்தேகம். இந்த 1000 பேர், அப்புறம் 3000 பேர், அப்புறம் 5000 பேர், அவங்க இருக்கிறதே 1000 பேர் தானே எதிரிகள் அபூஜஹலுடைய கூட்டத்தார. 1000 பேர்களை அழிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு மலக்கு போதுமே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாயிஃப் நகருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வரும்போது சொன்னாங்களா இல்லையா, இந்த மலக்கள், மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மலக்குக்கு அல்லாஹ் தஆலா உத்தரவு கொடுத்திருக்கிறான், நீங்க அவங்கள்ட்ட என்ன சொல்றீங்களோ அவர் அதுபடி செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் வந்துட்டார். மலைகளுக்கு அதிபதியாக நியமிக்கப்பட்ட மலைகளுடைய பொறுப்புள்ள ஒரு மலக்கு, ஒரே ஒரு மலக்கு. அவர் வந்தாரு, சொன்னாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல, யார சொல்லலாம், நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா அந்த தாயிஃபுக்கு 2 பக்கத்துல மலைகள் இருக்கின்றன, அந்த 2 பக்கம் உள்ள மலைகளையும் அப்படியே ஒன்னா சேர்த்து அவங்களை அப்படியே நசுக்கி போடுறேன் அப்படின்னு சொன்னார். இப்ப நசுக்கிறதுக்கு எவ்வளவு பேர் வேணும்? ஒரே ஒரு மலக்கு போதும். 1000 மலக்கு, 3000, 5000 எனக்கு தேவை என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த மலக்குகள்லாம் சண்டை போடுறதுக்கு வரல, மாறாக இவங்களுக்கு, இந்த சஹாபாக்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக வேண்டி, மலக்குகள்லாம் நமக்கு உதவிக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆறுதல். உங்களுக்கு மலக்குகள் எந்த கூட்டத்தாரோடு கலந்து கொள்ளுகின்ற சேர்ந்து இருக்கின்றார்களோ அந்த கூட்டம் வெற்றி பெறும் என்ற ஒரு நற்செய்தி சொல்வதற்காக வேண்டி, நல்ல செய்தி சொல்வதற்காக வேண்டியும், சஹாபாக்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக வேண்டியும், அல்லாஹ் தஆலா நம்மை நோக்கி கொண்டிருக்கின்றான், நம் மீது அருள் புரிந்து கொண்டிருக்கின்றான் என்பதை சஹாபாக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் தான் அந்த மலக்குகளை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். அதை அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்திலே சொல்லுகின்றான், வமா ஜஅலஹுல்லாஹு இல்லா புஷ்ரா வலிதத்மஇன்ன பிஹி குலூபுக்கும். இந்த உதவியின் மூலமாக, மலக்குகளின் மூலமாக உதவி செய்ததின் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த உதவியை ஆக்கவில்லை, இல்லா புஷ்ரா, அந்த மலக்குகளுடைய வருகையை ஆக்கவில்லை, இல்லா புஷ்ரா, நற்செய்தியை தவிர வேறு எதுவுமாக ஆக்கவில்லை. இவங்களுக்கு ஒரு நற்செய்தி கிடைக்க வேண்டும். என்ன நல்ல செய்தி? மலக்குகள் நமக்கு உதவிக்கு வந்திருக்கின்றார்கள் அப்படிங்கிற நல்ல செய்தி, நமக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நல்ல செய்தி. அதே மாதிரி வலிதத்மஇன்ன பிஹி குலூபுக்கும், உங்களுடைய கல்புகள், உங்களுடைய இதயங்கள் இதன் மூலமாக நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படி அனுப்பி வைத்தான். ஆனா வெற்றி என்பது, தோல்வி என்பதோ இந்த மனிதர்களின் மூலமாகவோ மலக்குகளின் மூலமாகவோ கிடையாது. மலக்குகள் மூலமாகவும் கிடையாது, மனிதர்கள் மூலமாகவும் கிடையாது. வமன் நஸ்ரு இல்லா மின் இன்தில்லாஹ், உதவி என்பது அல்லாஹ் தஆலாவிடத்தில் இருந்தே தவிர வேறு யாரிடத்திலும் கிடையாது. எத்தனை மலக்கு வந்தாலும் சரி, எத்தனை கோடி பேர் வந்தாலும் சரி, வெற்றி கொடுக்கிறது யாரு? அல்லாஹ் இடத்துல தான். அல்லாஹின் மீதுதான் நம்பிக்கை வைக்க வேண்டும். என்ன படை பலம் இருந்தாலும் சரி, பணபலம் இருந்தாலும் சரி, பக்க பலம் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, வெற்றி என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடியது. வமன் நஸ்ரு இல்லா மின் இன்தில்லாஹ், அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தே தவிர வெற்றி என்பது கிடையாது. இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா யாவற்றையும் மிகைத்தவன், ஞானம் நிறைந்தவன் என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஆகவே படை பலம் அதிகமாக இருக்கின்றது, நாங்கள் வெற்றி அடைந்து விடுவோம் என்று எவரும் எருமாந்து விடக்கூடாது. என்னிடத்தில் பணம் இருக்கின்றது, நான் எதையும் சாதித்து விடுவேன் என்பதாக நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அதுதான் நடக்கும். அல்லாஹ் யாருக்கு வெற்றி தர வேண்டும் என்று நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் வெற்றி கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள், அதாவது சஹாபாக்கள் நிம்மதியோடு மன நிம்மதியாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா மலக்குகளை இறக்கி வைத்தான் என்பதாக இங்கே சொல்லி காட்டுகின்றார். ஆக இந்த ஆயத்துகளின் மூலமாக பத்ர் போர் சம்பந்தமாக சில விஷயங்கள், அதே போன்று இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆயத்துகளிலும் அதே மாதிரி கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. அந்த பத்ர் போர்ல என்னென்ன நடந்தது என்ற சில உள்ளே உள்ள சில விவரங்கள், அந்த போர்க்களத்திலே நடந்த சில விவரங்கள், அதை பற்றியும் அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்துக்களை சொல்லுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சம்பந்தமாக ஆக அல்லாஹ் தஆலா அந்த போரின் மூலமாக ஏற்படுத்திய அந்த வெற்றி இன்று உலகளவும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நம் மூலமாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான்.
அல்லாஹாலாவுடைய வெற்றி நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு உண்டு, அல்லாஹாலாவுடைய உதவி நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு உண்டு என்பதை நம்பிக்கை கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹாலா தெரியப்படுத்துகின்றனர். அத்தகைய நல்ல பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹாலா தந்தருள்வானார். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله في الحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ يغشيكم النعاس أمنة منه وينزل عليكم من السماء ماء ليطهركم به ويذهب عنكم رجز الشيطان وليربط على قلوبكم ويثبت به الأقدام إذ يوحي ربك إلى الملائكة أني معكم فثبتوا الذين آمنوا سألقي في قلوب الذين كفروا الرعب فاضربوا فوق الأعناق واضربوا منهم كل بنان ذلك بأنهم شاقوا الله ورسوله ومن يشاقق الله ورسوله فإن الله شديد العقاب ذلكم فذوقوه وأن للكافرين عذاب النار. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 613வது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்துல் அன்ஃபால் என்ற அத்தியாயத்தினுடைய 10 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன. பத்ர் போர் சம்பந்தமாக சில விளக்கங்களை அல்லாஹ் தஆலா முந்தைய ஆயத்துகளில் குறிப்பிட்டார். அது சம்பந்தமாகவே இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த ஆயத்துகளிலும் சில நிகழ்ச்சிகளை குறிப்பிடுகின்றான். இது யுகஷீகுமுன் நுஆஸ அமனத்தம் மின்ஹு. அந்த பத்ர் போர்க்களத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு சிறிய தூக்கத்தை உங்களுக்கு போட்ட நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். அந்த தூக்கம் அமனத்தம் மின்ஹு, அவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு சிறு தூக்கத்தை உங்களின் மீது போட்ட நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். பத்ர் போர்க்களத்திலே என்ன நிகழ்ச்சிகள் ஏற்பட்டன, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது என்பது பற்றியுள்ள விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தங்கிய அந்த இடம், பத்ர் என்ற அந்த இடத்திலே மணற்பாங்கான இடமாக இருந்தது. மனிதர்கள் நின்றால் கால்கள் எல்லாம் மணலிலே புதையக்கூடிய நிலை இருந்தது. ஸ்திரமாக காலை நிறுத்தி ஊன்றி போரிடக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த தரைப்பகுதிக்கும் இல்லை, தரைப்பகுதியிலும் இல்லை. அதே போன்று எதிரிகளுடைய நிலையோ மிக வலிமையாக இருந்தது. இவர்களை போன்று 3 மடங்கு அதிகமானவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதனால் இவர்களுக்கு ஒரு பீதி மனதிலே இருந்தது. இவர்கள் வந்த நோக்கமோ மதீனாவை விட்டு வெளியேறும் பொழுது அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார தாவளத்தை தடுத்து நிறுத்தி அதிலிருந்து பொருள்களை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வந்தார்கள். ஆனால் அவர்கள் தப்பிவிட்டார்கள். இப்பொழுது போர் செய்ய வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டது. அதன் காரணமாகவும் அவர்களுடைய மனதிலே ஒரு திடுக்கம் இருந்தது. நாம் வந்த நோக்கம் வேறு, இப்பொழுது நாம் செயல்படக்கூடிய, நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலை வேறு என்பதாக பயந்தார்கள். அதே போன்று இவர்களிடத்திலே வாகனங்கள் வசதிகளும் இல்லை, ஆயுத பலமும் இல்லை. எதிரிகள் நல்ல உணவு சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த நேரத்திலே, அந்த இடத்திலே இவர்களிடத்தில் உணவும் குறைவாக இருந்தது.
தண்ணீரும் இல்லை. ஒலி செய்வதற்கோ குடிப்பதற்கும் கூட தண்ணீர் இல்லாத நிலை. முதல் நாள் இரவிலே அவர்கள் தங்கியிருந்தார்கள். காலையில் எழுந்தவுடன் சிலருக்கு குளிக்க வேண்டிய கடமையும் ஏற்பட்டது. தண்ணீர் இல்லை. ஒலி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஒலி செய்யக்கூட தண்ணீர் இல்லை. வரலாற்றிலே குறிப்பிடப்படுகின்றது, சுபஹுடைய தொழுகை அல்லது லஹுருடைய தொழுகை மறுநாள் ஒலி செய்யாமலேயே தொழுது கொண்டிருந்தார்கள். ஒலி செய்யாமலேயே தொழுதார்கள், குளிக்காமலேயே தொழுதார்கள். ஏனென்று சொன்னால் அப்பொழுது தயமத்துடைய ஆயத்து வரவில்லை, சட்டம் வரவில்லை. அதனால் ஒலி செய்ய வேண்டும் என்ற கட்டாய நிலை இருந்தது, குளிக்க வேண்டும் என்ற கட்டாய நிலை. தண்ணீர் இல்லாததின் காரணமாக அப்படியே தொழுதார்கள். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா அடுத்த வரிசைகளிலே சொல்லி காட்டுகின்றான் வரிகளிலே. இங்கே அந்த போர்க்களத்திலே அந்த இரவு நேரத்திலே ஒரு அமைதியான நிம்மதியான ஒரு தூக்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான் அவர்களுக்கு, சஹாபாக்களுக்கு. போர்க்களத்திலே எதிரிகள் எதிரிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள், வலிமை உடையவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களோடு போரிடுவது என்பது ஒரு கடுமையான நிலையாக இருக்கின்றது. இவர்கள் பலவீனமர்களாக இருக்கின்றார்கள். இந்த நிலையிலே தூக்கம் வருவது என்று சொன்னால் எந்த மனிதருக்கும் தூக்கம் வராது. எப்படிப்பட்ட தூக்கம் உடையவராக இருந்தாலும் கூட, கும்பகர்ணன் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தா கூட தூக்கம் வராது அந்த நேரத்தில். ஆனா தூக்கம் இவர்களுக்கு ஏற்பட்டது. அது அல்லாஹ் தஆலாவுடைய அருள். அல்லாஹ் சொல்லுகின்றான், இது யுகஷீக்கும், உங்களை அவன் அணைத்துக் கொண்ட நேரத்தில், மூடிக்கொண்ட நேரத்தை நினைவு கொண்டு பாருங்கள். தூக்கத்தால் மூடிக்கொண்டான் உங்களை. தூக்கத்தை உங்களுக்கு கொடுத்த அரவணைத்தான் உங்களை. அந்த தூக்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? அமனத்தம் மின்ஹு, அவனிடத்தில் இருந்துள்ள பாதுகாப்பாக. தூங்கி எந்திரிச்ச உடனே அவங்க மனதில் இருந்த அந்த இடுக்கங்கள்லாம் போயிடுச்சு. அதனாலதான் சொல்லப்படும், போர்க்களத்திலே தூங்குவது அல்லாஹ் தஆலாவுடைய நிஅமத், அவனுடைய அருள். அல்லாஹ் தஆலாவில் இருந்து ஏற்படக்கூடிய அருள். போர்க்களத்திலே தூங்குவது, தூக்கம் வருவது. தொழுகையிலே தூங்குவது ஷைத்தானுடைய வேலை. தொழுகையில தூங்கினா என்ன ஆகும்? எல்லாம் மறந்து போயிடும். போர்க்களத்திலே தூங்கினால் ஒரு நிம்மதியான நிலை ஏற்படும். அந்த நிலை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி தந்தான் சஹாபாக்களுக்கு. இது யுகஷீக்கும் நுஆஸ அமனத்தம் மின்ஹு, தன்னிடத்தில் இருந்து உள்ள அமனத்தாக, பாதுகாப்பாக தூக்கத்தை உங்களுக்கு அவன் போட்ட நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். அடுத்து இது ஒரு அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய அருள் அவர்களுக்கு செய்தது. வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன், வானிலிருந்து தண்ணீரை உங்களுக்கு அவன் இறக்கி வைத்த நேரத்தையும் நினைவு கூர்ந்து பாருங்கள். தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மழை, சரியான மழை கொட்டுது. என்னாச்சு? எல்லாரும் தங்களிடத்திலிருந்து அந்த பாத்திரங்களிலே தண்ணீரை பிடித்து வைத்துக் கொண்டார்கள். குளிப்பவர்கள் குளித்தார்கள், தேக்கி வைப்பவர்கள் தேக்கி வைத்துக் கொண்டார்கள், ஒலி செய்யக்கூடியவர்கள் ஒலி செய்தார்கள். எப்படியெல்லாம் தேவைப்படக்கூடிய அவர்களுக்கு தேவைப்பட்ட அத்தனை தண்ணீரும் பொழிந்தது வானத்தில் இருந்து. ஏன் தெரியுமா? ரெண்டு காரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். தண்ணீரை இறக்கி வைத்ததின் காரணமாக லியுதஹ்ஹிரகும் பிஹி, அந்த தண்ணீரின் மூலமாக உங்களை அவன் பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி. எல்லாத்தையும் கவனிக்கணும். வார்த்தைகள் பூரா எப்படி இருக்குன்னா எல்லாமே வினை சொற்கள். அல்லாஹ் செய்தான், அல்லாஹ் செய்தான், அல்லாஹ் தான் இதை ஏற்படுத்தினான். ஒவ்வொரு மூமினான மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் அல்லாஹுதான் நடத்துகின்றான் என்ற நம்பிக்கை மிக வலிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். சஹாபாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த போர்ல ஈடுபட்டாங்க. சரித்திரத்திலே நாம் பார்க்கின்றோம். பத்ர் போர், அதிலே சஹாபாக்களுக்கு தோல்வி ஏற்பட்டிருந்தால் இன்றைக்கு உலகத்திலே இஸ்லாமே இருக்காது. சுத்தமா ஒரு ஆளும் கூட இருக்க மாட்டாங்க. 100 கோடி மக்கள், 125 கோடி மக்கள் முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தில் ஆரம்பத்திலே சொன்னார்கள், இந்த சிறிய படையை யா அல்லாஹ் நீ தோற்கடித்து விட்டால், இவர்களுக்கு தோல்வியை நீ உண்டாக்கி விட்டால், லன் துஅபதா, நீ எப்பொழுதுமே வணங்கப்பட மாட்டாய். அதாவது உன்னை வணங்குவதற்கு உலகத்தில் ஆளே இருக்காது. அல்லாஹ்னு சொல்றதுக்கு, உன்னைக்கு பேர் சொல்றதுக்கு ஆளே இருக்காது என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் முறையிட்டு கெஞ்சி கேட்டார்கள் என்ற விவரம் சென்ற வாரம் சொல்லப்பட்டது. அதனால் அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு பாதுகாப்பாக இதையெல்லாம் இறக்கி வைக்கின்றான். தண்ணீரை இறக்கி வைத்தான் உங்களை அவன் பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி. வெளியில அவர்களுக்கு இருந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டார்கள். அதே மாதிரி
சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு மனசுல ஒரு கிளேசம், ஒரு சந்தேகம் ஒன்று இருந்தது. அதாவது அந்த சந்தேகத்தை ஷைத்தான் அவருடைய மனங்களிலே போட்டான். சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள், அல்லது அவங்களுக்கு தனக்கு தானே சொல்லிக் கொண்டார்கள். நம்ம தான் சத்தியத்தில் இருக்கிறோமே, எதிரிகள்லாம் அசத்தியத்தில் இருக்கிறாங்க. நம்ம சரியான வழியில இருக்கிறோம், அவங்க தவறான வழியில இருக்கிறாங்க. நம்ம ஹக்குல இருக்கிறோம், அவங்க பாத்தில்ல இருக்கிறாங்க எப்படிங்கிறது நல்லா தெரியும். அப்படி இருந்தும் பாத்திலா இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் உதவி கிடைக்கின்றது, தண்ணீர் கிடைத்திருக்கின்றது, அவர்கள் சுகமாக இருக்கின்றார்கள், மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றார்கள், நன்றாக சாப்பிடுகின்றார்கள், ஆடி பாடுகின்றார்கள். நமக்கு தண்ணீரும் இல்லை, சாப்பாடும் இல்லை, கஷ்டம் இல்லை, ஆயுதம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, ஆயுதம் இல்லை, இப்படி பல்வேறு விதமான துன்பங்கள் ஏற்பட்டு இருக்கின்றனவே. ஒரு சமயம் நம்ம இருக்கிறது சத்திய மார்க்க இல்லையோ அப்படியே ஒரு சந்தேகம். யார் போட்டது? ஷைத்தான் அந்த எண்ணத்தை போட்டான். இப்ப மழை பெஞ்சிச்சு, தூங்குனாங்க, மழை பெஞ்சு, இந்த ஷைத்தானுடைய விசுவாசம் எல்லாம் போயிடுச்சு. இது அல்லாஹ் சொல்லுகிறான், ஷைத்தானுடைய அந்த ஊசாட்டத்தை உங்களை விட்டும் அவன் போக்கி விடுவதற்காக வேண்டியும் தூக்கத்தை போட்டான், மழையை இறக்கி வைத்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இப்ப ஷைத்தான் முதல்ல அந்த ஊசாட்டம் எல்லாம் போட்டான், தூங்கி எந்திரிச்சோன்னா அதுவும் போயிடுச்சு. மழை பெய்த உடனே ஷைத்தான் போட்ட அந்த எண்ணமும் போயிடுச்சு. இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்து விட்டான் என்ற எண்ணம் வந்து விட்டது அவர்களுக்கு. இப்ப ஷைத்தானுடைய வஸ்வாஸ் இருக்கின்றதே, ஊசாட்டம், அது மனதை கெடுக்கக்கூடிய அசுத்தம். இவங்க ஒழுவில்லாமல் குளிப்பு கடமையாயிருக்கக்கூடிய நிலையில் இருந்த அந்த நிலை இருக்கின்றதே, அது வெளித்தோற்றமான அசுத்தம். வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைத்து 2 அசுத்தத்தையும் அல்லாஹ் தஆலா நீக்கிட்டாங்க. வெளித்தோற்றமான, அதாவது தஹாரத்தே பாத்தினா, தஹாரத்தே லாஹிரா என்று சொல்லப்படும் வெளித்தோற்றமான சுத்தமும் இவர்களுக்கு கிடைத்து விட்டது, மனச்சுத்தமும் ஏற்பட்டு விட்டது. லியுல்ஹிரக்கும் பிஹி லியுதஹிரக்கும் பிஹி என்ற வாசகத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா வெளித்தோற்றமான பரிசுத்தத்தை குறிப்பிடுகின்றான். ஷைத்தானுடைய அந்த ஊசாட்டத்தை உங்களை விட்டு அவன் போக்கி விட்டான் என்ற வாசகத்தின் மூலமாக மனதிலே ஏற்பட்ட அந்த அசுத்தத்தை நீக்கிவிட்டான். 2 போயிடுச்சு. அதே போல இன்னொரு 2 விதமான வலிமையை அல்லாஹ் தஆலா தந்தான். அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்படி தூக்கத்தை போட்டு தண்ணீரை இறக்கி வைத்து இவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றியதன் காரணமாக வலி எர்பிதா அலா குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டியும் கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி உறுதிப்படுத்துவதற்காக வேண்டியும். உள்ளங்களிலே பலவீனம் இருந்தது முதல்ல. இப்ப இந்த தண்ணீரை இறக்கி வைக்கப்பட்டு மழை பெய்தவுடனே, அந்த தூக்கம் வந்த உடனே நிம்மதியான ஒரு நிலை ஏற்பட்டு உள்ளத்திலே ஒரு உறுதி ஏற்பட்டு விட்டது. வலி எர்பிதா அலா குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டியும் பிஹில் அக்தாம், அதன் மூலமாக அந்த மழையை இறக்கி வைத்ததின் மூலமாக உங்களுடைய கால்களை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டியும். மனதை உறுதிப்படுத்துவது, கால்களை உறுதிப்படுத்துவது. கால்கள் உறுதிப்படுத்துறதுனா என்ன? முதல்ல சொன்னோம், மணல் பாங்கான இடம் அது. காலை கீழே வச்சா கால் உள்ள புதையுது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஸ்டெடியா நின்று எதிரிகளோடு போடிடுவது என்றது கடுமையான நிலை. இப்ப மழை பெஞ்ச உடனே அது எப்படி ஆச்சு கேட்டா, பதப்படுத்தப்பட்ட பூமி மாதிரி ஆகி போச்சு, ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அந்த மணல் பூமி. இவங்க இருந்தது கொஞ்சம் மேட்டு பகுதி, எதிரிகள் அந்த பள்ளத்தை தாண்டி அடுத்த பகுதியில் இருக்கிறாங்க. அந்த பகுதி பூரா ரொம்ப ஸ்ட்ராங்கான பூமியா இருந்துச்சு, நல்ல பூமியா இருந்தது, நல்ல இடமாக இருந்தது. இப்ப மழை பெஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, அதுக்கு சேரும் சகதியா ஆயிடுச்சு. இப்ப அவங்க கால் வச்சு சரியான ஸ்டெடியா நிக்க முடியாத சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரே மழையிலே அந்த மழையை எதிரிகளுக்கு பாதகமாக, முஸ்லிம்களுக்கு சாதகமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்தான். உள்ளத்தை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி உள்ளத்திலே ஒரு வீரத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டான். அதே போன்று கால்களை நிலையாக ஆக்குவதற்காக வேண்டி கால்களை, பாதங்களை அதன் மூலமாக அவன் உறுதிப்படுத்தினான் என்று சொல்லும் போது வெளித்தோற்றமான ஒரு சக்தி கிடைத்து விட்டது. வெளித்தோற்றமான அந்தரங்கமான 2 விதமான சக்திகளையும் கொடுப்பதற்காக வேண்டி இப்படி நாம் தூக்கத்தை அளித்தோம், அதே போன்று மழையை உங்களுக்கு இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அது மட்டுமல்ல, இன்னும் அவர்களுக்கு உதவி. இப்ப 4 விதமான உதவிகள் இங்க வந்திருக்குது இந்த ஆயத்துல இப்ப சொல்லப்பட்டதுல. அதே போல இஸ் யூஹி ரப்புக இலல் மலாயிகத்தி அன்னி மஅக்கும் ஃபஸப்பித்துல் லதீன ஆமனு, அல்லாஹ் தஆலா மலக்குகளுக்கு, உம்முடைய ரப்பு மலக்குகளுக்கு வஹி அறிவித்த, செய்தி அறிவித்த நேரத்தையும் நினைவு கூர்ந்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், மலக்குகளை நான் இந்த போருக்கு போக சொன்னேன் அப்படின்னு சொல்றான். யூஹி ரப்புக இலல் மலாயிகா, மலக்குகளுக்கு உம்முடைய ரப்பு செய்தி சொன்ன நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள்.
எப்படி சொன்னான்? அன்னி மாக்கும், நான் உங்களோடு இருக்கின்றேன். மலக்குகளை பார்த்து அல்லாஹ் சொன்னான், ஆமனு, ஆகவே நீங்கள் போய் அந்த போர்க்களத்திற்கு போய் போர்க்களத்திலே ஈமான் கொண்ட அந்த மக்களை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். அதாவது அவர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படாமல் அவர்கள் உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் செய்யுங்கள். அதுக்கு நான் என்ன செய்வேன் தெரியுமா? சவுல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு ருஅப, காஃபிரானவர்களுடைய இதயத்திலே நான் பயத்தை போட்டு விடுவேன். முதல்ல சொன்ன போன தடவை ஆயத்துல, போன வாரம் சொல்லப்பட்ட ஆயத்துல வந்தது, முதல்ல அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆவின் காரணமாக ஒரு 1000 மலக்குகளை முதலாவதாக அனுப்பி வைத்தான். சூரத்துல் பக்ராவிலே சொல்லப்பட்டது. அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா 3000 மலக்குகளை அனுப்பி வைத்தான். அதாவது 2000 மலக்குகளை அதிகமாக அனுப்பி வைத்து 3000 ஆக்கினான். இன்னும் அல்லாஹ் தஆலா அடுத்து கொஞ்ச நேரத்தில் இன்னொரு 2000 அனுப்பி 5000 ஆக்கினான். ஆரம்பத்தில் 1000, அப்புறம் ஒரு 2000, 3000, அப்புறம் ஒரு 2000, 5000 மலக்குகளை அல்லாஹ் தஆலா அந்த போர்க்களத்திற்கு அனுப்பி வைத்தான். அந்த 5000 மலக்குகளிடத்தில் தான் இப்படி சொல்லுகின்றான் அல்லாஹ் தஆலா, நீங்கள் போர்க்களத்துக்கு போங்க, முஸ்லிம்களோடு சேர்ந்து போரிட போங்க. ஏன்னா மலக்குகளுக்கு போர் செஞ்செல்லாம் பழக்கம் கிடையாது. இதுக்கு முன்னால் எந்த போருக்கும் போனதில்லை. அவங்க எந்த நபிமார்களுடைய காலத்திலையும் போருக்காகவே அவங்க போனதில்லை. ஒன்னு வகை கொண்டு வருவார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இல்ல சொன்னபடி கேட்கல அப்படின்னு சொன்னா அழிக்கிறதுக்காக ஒருத்தர் வருவார், அவ்வளவுதான். இந்த பிரச்சனை தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. போர்க்களம்லாம் அங்க தெரியாது அவங்களுக்கு. போர் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா பயிற்சி கொடுக்கறான், அந்த மலக்குகளுக்கு சொல்லி கொடுக்கறான் அல்லாஹ் தஆலா. நீங்க போய் ஃபஸபித்துல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை உறுதிப்படுத்துங்கள். அதாவது நீங்கள் போவதின் மூலமாக மறைமுகமான உங்களுடைய சில வேலைகளின் காரணமாக, போன வாரமே சொன்னோம், மலக்குகள் அல்லாஹ் தஆலா அனுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே மலக்குகள் அனுப்புறதா இருந்தாலும் கூட அந்த 1000 பேர் எதிரிகள் இருந்தாங்க பாருங்க, அவங்கள பூராத்தையும் அழிக்கிறதுக்கு நசுக்கிறதுக்கு ஒரே ஒரு மலக்கு போதும், ஒருத்தர் போதும். 5000 பேர் என்னத்துக்கு? அவங்க 1000 பேர், இவங்க 5000 பேர் அப்படின்னு சொல்லும் போதே என்னங்க இது அநியாயம். ஒரு 1000 பேர் இருந்தாங்க, 1000 பேர்கிட்ட போய் 5000 பேர் சண்டை போட்டு எப்படி ஜெயிக்க முடியும்? அது அந்த 1000 பேர் மனிதர்கள், 5000 பேர் மலக்குகள், வானவர்கள், இவங்ககிட்ட போய் சண்டை போட முடியுமா? அப்ப அவங்க தோத்து போனது சரிதான், இவங்க வெற்றியானது சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை. ஆனா அதுக்கு முன்னால விளக்கம் முன்னால் உள்ள ஆயத்துக்களை சொல்லப்பட்டது, வலி தத்மஇன்ன குலூபுக்கும் வ புஷ்ரா லக்கும் என்று 2 காரணங்களை அல்லாஹ் தஆலா சொன்னான். மலக்குகள் சண்டை போடுறதுக்காக வரல. சண்டை போடுறதா இருந்தா ஒரே ஒரு மலக்கு போதும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போதும்ல. தாயிப்ல சொன்னார், ஒரே ஒரு மலக்கு வந்து சொன்னார், நான் மலைகளுக்கு அதிபதியாக ஆக்கப்பட்டு இருக்கிறேன், மலையினுடைய பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். நபியே நீங்க சொன்னீங்கன்னா இந்த தாயிஃப்க்கு 2 பக்கம் உள்ள அந்த 2 மலைகள், 2 பக்கத்தில் உள்ள மலைகள் எல்லாம் ஒன்னாச்ச சேர்த்து அப்படியே அந்த மக்கள்லாம் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அது மலக்கு சொன்னார் என்பதாக வரலாற்றில் வருகின்றது இல்லையா? ஒரே ஒரு மலக்கு தான் மலையெல்லாம் சேர்த்து அழிச்சு போடுறேன் அப்படின்னாரு. அது ஒரு மலக்கு போதுமே, ரெண்டுக்கு இவ்வளவு பேரு அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றதுக்காக உங்களுக்கு உதவிக்கு மலக்குகள் வந்தார்கள் அப்படின்னு தெரியணும். அப்படி அதே மாதிரி உங்களுடைய உள்ளத்தை திருப்திப்படுத்துவதற்காக, உள்ளத்திலே ஒரு உறுதியை ஏற்படுத்துவதற்காக வேண்டி. ஆனா இங்கே அல்லாஹ் தஆலா அந்த வந்த மலக்குகளும் கூட சில பேர் போரிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு உதவியா அவர் போகும்போது கூட அப்படி போவாரு, இப்படி போவார், இவ்வளவுதான். 1-2 பேர் அப்படி போரிடக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கி வைத்தான். அது வரலாற்றில் சில சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. பின்னால் அவர் இது யூஹி ரப்புக லில் மலாயிகத்தி இலல் மலாயிகத்தி அன்னி மஅக்கும் ஃபஸபித்துல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள், அவர்களுக்கு அந்த உறுதியை கொடுக்கக்கூடிய. பொதுவாகவே ஒரு இடத்திற்கு மலக்குகள், ரஹ்மத்துடைய அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய மலக்குகள் வந்துவிட்டால் அவங்க இருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனா ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை, நிம்மதியான மனப்பான்மை அந்த இடத்துல ஏற்படும். நம்ம இங்க இருக்கிறோம், இது மஸ்ஜித் எப்பவுமே மலக்குகள் வருகை தரக்கூடிய இடம். ரஹ்மத்துடைய மலக்குகள் வந்து நிரம்பிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நிறைய உட்கார்ந்து இருக்கிறாங்க, நமக்கு தெரியாது எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியாது. இந்த நிறைய மலக்குகள் இங்க இருக்கிறதுனாலதான் மஸ்ஜிதுக்குள்ள வந்தாவே நிம்மதி. மஸ்ஜிதுக்குள்ள வந்தா யாராவது கஷ்டப்படக்கூடிய, துன்பப்படக்கூடிய மக்கள் அந்த துன்பத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் சொன்னா நேரம் மஸ்ஜிதுக்கு தான் வரணும். மஸ்ஜிதுல வந்து உட்கார்ந்தீங்கன்னாவே நிம்மதியான ஒரு நிலை ஏற்படும். மஸ்ஜிதுல வந்து உட்கார்ந்தா அதை ஃபேன் போட்டிருக்காங்க, அதனால குளுகுளுன்னு இருக்குது, அதில் வெயில் அடிக்காம இருக்குது, குளுகுளுன்னு இருக்குது, அதுக்காக வேண்டிய அல்ல, அந்த நிலை அல்ல. உண்மையிலே அல்லாஹ் தஆலாவுடைய மலக்குகள் இங்கு இருக்கின்றார்கள். அதன் காரணமாக, அவர்களின் காரணமாக அல்லாஹ் தஆலா ஒரு நிம்மதியான சூழ்நிலையை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் மனிதர்களுக்கும் தந்து விடுகின்றான் என்பது பொருளாகும். அதனால அதிகமாக மஸ்ஜிதுடன் தொடர்புள்ளவர்களாக இருங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது.
சரி, இப்ப மலக்குகள் வந்தாங்க, நீங்க ஈமான் கொண்டவர்களுக்கு ஒரு உறுதியை ஏற்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் காஃபிரானவர்களுடைய உள்ளங்களிலே பயத்தை விரைவிலேயே நான் போட்டு விடுவேன். அவருடைய உள்ளங்கள்ல ஒரு பயம். பாருங்க, இவங்க 313 பேர் இருந்தாங்க, இவங்க போரிடுறாங்க, எதிரிகள் வீழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் நிறைய பேர். அதனால பார்த்த உடனே அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு பீதி ஏற்பட்டு போச்சு, ஒரு திடுக்கம். ரோப் என்று சொன்னால் திடுக்கம், பயம் அப்படின்னு சொல்றது வேற, திடுக்கம்ங்கிறது வேற. ரோப், ஒரு திடுக்கம் ஏற்பட்டு விட்டது அவர்களுக்கு, நான் போட்டு விடுவேன். அதே போல மலக்குகளுக்கு அல்லாஹ் சொன்னா ஃபதுரிபு ஃபௌகல்லானாகி, நீங்க போய் மலக்குகள்கிட்ட சொல்றான் அல்லாஹ் தஆலா, கழுத்துகளுக்கு மேலாக, கழுத்துக்கு மேலாக அப்படின்னு சொன்னா தலை, கழுத்துக்கு மேல உள்ளது என்ன? தலை. அடியுங்கள், கழுத்துக்கு மேல் உள்ள பகுதியை அடியுங்கள் அப்படின்னு சொன்னா. நீங்க வெட்டும் போது மலக்குகள்கிட்ட சொல்றான், நீங்க சில பேர் சண்டை போடணும், அப்படி சண்டை போடும் போது உங்களுடைய வாள்களால் எதிரிகளுடைய கழுத்துகளுக்கு மேலே அடியுங்கள் அப்படின்னா 2 கருத்து சொல்லப்பட்டிருக்கு. தலையில அடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம், தலையில. ஏன்னா பொதுவாக யாரா இருந்தாலும் நீ தலையில அடிச்சா உடனே ஆள் காலி இல்லையா? தலையை பார்த்து சுட்டான்னு வச்சுங்க, அறிவால் வரல, ஆள் காலியா போயிடுவான். கழுத்துல சுட்டாலும் ஆள் காலியா போயிடுவான். மற்ற இடங்கள்ல எல்லாம் சுட்டா, ஹார்ட் இருக்கிற இடத்துல சுட்டாலும் காலியா போயிடுவான். அதுக்கு கீழே சுட்டா அது சுடப்பட்ட பகுதி மட்டும் டேமேஜ் ஆயிடும், ஆள் பொழைச்சுக்குவான். அப்ப கழுத்துல அடிக்க சொல்லி சொன்னது தலையிலோ அல்லது கழுத்திலே நீங்கள் அடியுங்கள், ஆளை காலி பண்ணுங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல அடிச்சீங்கன்னா ஆள் காலி ஆயிடுவான் உடனே அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்குறான், கமாண்ட்மெண்ட் பண்றான் அந்த மலக்குகளுக்கு, இப்படித்தான் நீங்க போரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு வதரிபு மின்ஹும் குல்ல பனான், அடுத்த ஒரு கருத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்களிலிருந்து ஒவ்வொருவருடைய விரல்களையும் அடித்து நசுக்குங்கள் அப்படின்னு சொல்றான். விரல்களை பனான் அப்படின்னு சொன்னா இந்த ஓரம், விரலுடைய நுனி, இந்த நுனியை நீங்கள் நசுக்குங்க, விரல் நுனிகளை நீங்கள் நசுக்கி விடுங்கள். வதரிபு அடியுங்கள் அப்படின்னு சொன்னா அடித்து நசுக்குங்கள். விரல் நுனிகளை, கால் கையுடைய விரல் நுனிகள் நசுக்கப்பட்டு விட்டால் அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, பழுதுபட்டு போச்சு அப்படின்னு சொன்னா வாளும் பிடிக்க முடியாது, ஆளும் பிடிக்க முடியாது. விரல் நுனி மட்டும் டேமேஜ் ஆயிடுச்சு வச்சுங்க, நசுங்கி போச்சு, அது எதுவுமே பண்ண முடியாது. நுனி தான், வேற எந்த இடத்துல வச்சாலும் கூட அடிச்சாலும் கூட ஏதாச்சும் ஒரு வழி செஞ்சு ஏதாச்சும் செஞ்சிடலாம். இந்த விரல் நுனிகள் மட்டும் 10 விரல் நசுங்கி போச்சுன்னு வச்சுங்க, விரலுடைய நுனிகள். அதே மாதிரி காலில் நசுங்கி போச்சுன்னு சொன்னா நடக்கிறது நொண்டி நடக்கிறது கஷ்டமா இருக்கும். கையில இருந்துச்சுன்னா வாழை பிடிக்க முடியாது, துப்பாக்கி பிடிக்க முடியாது, ஒண்ணுமே பிடிக்க முடியாது, எதுவுமே பிடிக்க முடியாது. அப்ப அது ஆயுதங்களை பிடிப்பதற்கும் மனிதர்களை பிடிப்பதற்கும் மனிதர்களிடத்தில் சண்டை போடுவதற்கும் இந்த விரல்கள் ரொம்ப பாதுகாப்பாக, ரொம்ப தேவைப்படக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக இருக்குது. அதனால விரல் நுனிகளை நீங்கள் அடியுங்கள், நசுக்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுத்து, தலையில அடிங்க, விரல் நுனியில அடி. போர் முறை ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா மலக்குகளுக்கு சொல்லி கொடுக்கிறான், சொல்லி அனுப்புறான். இப்படி ஃபதரிபு ஃபௌகல் ஆனாகி வதரிபு மின்ஹும் குல்ல பனான். சரி, இப்படி இது அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு செய்த மிகப்பெரிய உதவி அது. ஸாலிக பிஅன்னஹும், சரி இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த மலக்குகளை அனுப்பி இவர்களுக்கு உதவி செய்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? ஸாலிக, ஏன் இவர்களுக்கு இந்த எதிரிகளுக்கு எதிராக இவ்வளவு பெரிய நடவடிக்கை எடுக்கணும் அல்லாஹ் தஆலா மலக்குகளை அனுப்பி இவ்வளவு செய்யணும் அப்படின்னு கேட்டா, ஸாலிக பிஅன்னஹும் ஷாக்குல்லாஹ வ ரசூலஹு, இவர்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் மாறுபட்டு நடந்தார்கள் என்ற காரணத்தினால், அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் மாறுபட்டு நடந்தார்கள். அல்லாஹ் சொன்னதையும் ரசூல் சொன்னதையும் கேட்கல. சொல்லி சொல்லி பார்த்தாங்க, நீண்ட காலம் சொன்னாங்க, அவங்க கேட்கவே இல்லை. எத்தனையோ உபதேசங்கள், எத்தனையோ வழிமுறைகளை எல்லாம் கையாண்டார்கள், எதையும் அவர்கள் கேட்கவே இல்லை. அதன் காரணமாக அவர்களுக்கு இந்த தண்டனை, தாலிக்க இந்த தண்டனை, இப்படி கொடுக்கப்பட்ட இந்த விஷயம், பிஅன்னஹும் ஷாக்குல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் அவர்கள் மாறுபட்டு நடந்தார்கள், மனத்துன்பத்தை தந்தார்கள் என்ற காரணத்தினால் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதை சொல்லிட்டு பொதுவாக ஒரு சட்டத்தை சொல்லுகின்றான் அல்லாஹ், வமன் யுஷாகில்லாஹ வ ரசூலஹு, எவர் ஒருவர் அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் தூதருக்கும் மாறுபட்டு நடக்கின்றாரோ ஃபஇன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கடுமையான வேதனை செய்யக்கூடியவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக அவர்களுக்கு முதலாவதாக குறிப்பாக அல்லாஹ் தஆலா சொன்னா, அவங்களுக்கு ஏன் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது, என்ன நிலை ஏற்பட்டதுங்க? மிகப்பெரிய வலிமை கொண்டவர்கள் என்பதாக சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் அந்த போர்க்களத்தில் மிக சாதாரணமாக, மிக கேவலமாக கொல்லப்பட்டார்கள் இல்லையா? அபு ஜஹல், உத்பா, உமையா, வலீது, இப்படி போன்ற மிகப்பெரிய தலைவர்கள்,
தங்களை யாரும் அசைக்க முடியாது, எந்த சக்தியும் எங்களை வீழ்த்த முடியாது என்று இருமாப்பு கொண்டிருந்தவர்கள் அவர்கள் எல்லாம். அரபு நாட்டிலேயே அல்ல, உலகத்திலேயே எங்களை போல தலைவர்கள் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க மட்டுமல்ல, எங்களுக்கு தலைவராக யாரும் இருக்க முடியாது உலகத்திலே அப்படின்னு சொன்னாங்க. நாங்க தான் தலைவர்கள். அதனாலதான் பாருங்க, அரபு நாட்டு சுத்தி உள்ள நாடுகள்ல நீங்க வரலாற்றுல பாத்தீங்கன்னு சொன்னா, பல நாடுகள்ல ஒரு ஊர் அப்படின்னு சொன்னா ஒரு மக்கள் குழு இருக்கும். அந்த மக்கள் குழுவுக்கு ஒருவர் தலைவராக இருப்பாரு. அந்த தலைவர் மக்களுடைய குறைகளை கேட்டு அந்த குறைகளை தீர்க்கிறது, நன்மைகள் செய்யறது, குறைகளை தீர்க்கிறது, இப்படிப்பட்ட அந்த பஞ்சாயத்து செய்யறது, இது மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு. என்ன இவங்களுக்கு யாரும் தலைவராக இருக்க வரவே இல்லை. அபூஜஹல் அப்படிங்கிறவங்க கூட தன்னை தலைவன் என்பதாக சொல்லிக் கொண்டானே தவிர அவனை யாரும் தலைவராக ஏற்படுத்தவில்லை. யாரும் தலைவர், ஒவ்வொருவரும் தன்னை தலைவராக நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அங்க. அதனால எந்த ஒரு நல்ல செயல்பாடுகளும் மக்கள் ஆலோசனை செய்து செய்யப்படக்கூடிய சூழ்நிலையில் அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள் இவர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதனால அப்படிப்பட்ட மிகப்பெரிய வம்பர்களாக இருந்த, மிகப்பெரிய தீய குணங்கள் படைத்த, அகம்பாவம் படைத்த அந்த மக்களை எல்லாம் அல்லாஹ்-தஆலா மிக சாதாரணமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய கையால் அல்லாஹ்-தஆலா அவர்களை எல்லாம் அழித்தார். ஒரு 70 நபர்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த போர்க்களத்திலே அப்படிங்கிற வரலாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது. அது காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அவர்கள் மாறு செய்த காரணத்தினால் என்று அல்லாஹ்-தஆலா சொல்லிவிட்டு, பொதுவாக அதே சட்டத்தை நமக்கும் அல்லாஹ்-தஆலா சொல்லி காட்டுகிறான். கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் அது உரியது. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் மாறு செய்கின்றார்களோ, கட்டுப்படாமல் இருக்கின்றார்களோ, அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்-தஆலா கடுமையான தண்டனையை உண்டாக்குவார். வெளி தோற்றத்தில் பார்த்தா நீங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்தோம் என்று சொன்னால் அது கடுமையான தண்டனையை உண்டாக்கிவிடும். அது சில நேரங்கள் நமக்கு மத்தியில் நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த காலத்துல பார்க்கிறோம், சில நேரங்களில் தண்டனைகள் வருது. ஆனா அதை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. அந்த தண்டனையை படிப்பினையாக நாம் எடுத்துக்கொள்வதே கிடையாது. சுனாமி வந்துச்சு, யாராவது அதை படிப்பினையாக எடுத்துக்கொண்டோமா? வேடிக்கையாகத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து எப்போ சொல்றாங்க சில பேர், சில வாலிபர்கள் சொல்ல, இந்த சுனாமி வருது, அடிக்க நம்ம ஊருக்குள்ள வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றோம். நிலநடுக்க அங்க ஏற்பட்டு போச்சு. இது வரைக்கும் 400 தடவை 500 தடவை ஏற்பட்டிருக்கு சுமத்ரா பகுதியில் அப்படின்னு சொல்றோம். அந்த டிசம்பர் 26க்கு பிறகு 400-500 தடவை ஏற்பட்டிருக்குது. நம்ம ஊர்ல 2-3 தடவை தான் வந்துச்சு. 2-3 தடவை வந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறோம். வந்தா என்ன ஆகும்னு தெரியாது, என்ன கதி ஏற்படும் அப்படிங்கிறது தெரியாது. வந்தா நல்லா இருக்கும், வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றோம். சரி, இது மாதிரி வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்கின்றோம், அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை புறம் தள்ளிவிட்டோம் என்ற நிலைகள் எல்லாம் ஏற்படுவதே கிடையாது. கடுமையான தண்டனை. அதான் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான் பாருங்க, ஒமை யுஷாக்கில்லாஹ வ ரசூலஹு, எவர் ஒருவர் அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் மாறு செய்கின்றாரோ அவருக்கு கடுமையான தண்டனையை நான் கொடுப்பேன், அவங்களை வேதனை செய்வேன் அப்படின்லாம் சொல்லல. அல்லாஹ் தஆலா தன்னுடைய மாறுபட்டு நடக்கக்கூடியவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வான் என்ற முறையை அல்லாஹ் தஆலா சொல்லி, ஃபைன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வேதனை செய்வதில் கடுமையானவன், கடுமையாக வேதனை செய்யக்கூடியவன் என்பதை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கின்றான். நம்ம சாதாரணமா சொல்றோமா இல்லையா, இந்த மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத, வாலாட்டுறதெல்லாம் வச்சுக்காத, அப்புறம் என்னுடைய வேலையை நான் காட்டிடுவேன் அப்படின்னு சொன்னா இவர் என்ன வேலை காட்டுவாரு அப்படிங்கிறது பின்னால்தான் தெரியும். அவர் வாலாட்டார்னா இவர் என்ன வேலை காட்டுவார் அப்படிங்கிறது பின்னால தெரியும். அதுபோல அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மாறுபட்டு நடந்தால் நான் கடுமையான தண்டனையை கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுங்க அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். ஸாலிகும் ஃபஸூகூஹு வ அன்ன லில் காஃபிரின அஸாபன் நார். அந்த போர்க்களத்திலே இப்படி கொல்லப்பட்டார்கள், 70 பேர் கொல்லப்பட்டார்கள், 70 பேர் கைது செய்யப்பட்டார்கள். மிக பரிதாபத்திற்குரிய நிலையாக இது இருந்தது. பெரும் தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். அதே போன்று சில தலைவர்கள் கைது செய்யப்பட்டு முஸ்லிம்களுக்கு முன்னால கூனி குறுகி போய் நின்றார்கள். எந்த முஸ்லிம்களை ரொம்ப வலிமை குறைந்தவர்கள், பலவீனமானவர்கள் என்பதாக நினைத்துக் கொண்டு மக்காவில் இருக்கும் போது தண்டனை கொடுத்தார்களோ, வேதனை செய்தார்களோ, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு முன்னால கைது செய்யப்பட்டு அவங்க நிக்கிறாங்க, கைதிகளாக நிக்கிறாங்க. ஸாலிகும் ஃபஸூகூஹு. இன்னைக்கு பாக்குறோம் நம்ம ஈராக்ல நடந்தது. சதாம் ஹுசைன் எப்படி இருந்தார், இப்ப அமெரிக்க படைகளுக்கு முன்னால கூனி குறுகி போய் நிக்கிறார். அன்னைக்கு பேப்பர்ல எல்லாரும் பார்த்திருப்பீங்க. கோர்ட்டுக்கு வந்தாரு,
அங்க விசாரணை நடந்துட்டு இருக்கு. விசாரணை நடந்து வெளியே போகும்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள் வந்து போய் குத்தனான சர்ற மாதிரியா குத்து விட்டுருக்கான். இவரும் குத்து விட்டுருக்காரு, அவனும் குத்து விட்டுருக்கான். கடைசியில கட்டி புரண்டு 2 பேரும் அவனை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க. அவன் மேல சதாம் மேல அவ்வளவு ஆத்திரம் அந்த ஆளுக்கு, நின்றுகிட்டு இருந்த ஆளுக்கு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறான். போய் வேகமா போய் ஒரு குத்து விட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி பேப்பர்ல போட்டிருக்கிறாங்க. அது பல விதமா போட்டிருந்தாங்க பேப்பர்ல. சரி, இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் மாறுபட்டு நடந்த காரணத்தினால். எப்படி நடந்தார், எப்படி இருந்தார் அப்படிங்கிறது வேற விஷயம், நிறைய இருக்குது. எவ்வளவு இப்படி நடந்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறது நம்ம வந்து அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும். அவரை குற்றம் சொல்லுவது என்பது மட்டுமல்ல, நாம் அதற்கு அந்த நிலையை கண்டு பரிதாபப்பட வேண்டும். அதே நேரத்தில் நாம் படிப்பினை பெறக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். இந்த கொலை செய்யப்படுவதும் கைது செய்யப்பட்ட இந்த நிலைகள் எல்லாம் அதை நீங்கள் சுவைத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா நேரடியாக அந்த காபிர்களுக்கு சொல்லுகின்றான், இதையெல்லாம் நீங்கள் சுவைத்து பாருங்கள். வஅன்னலில் காஃபிரீன அஸாபன்னார். இது உலகத்தில் ஏற்பட்ட தண்டனை. கைது செய்யப்பட்டது, போர்க்களத்திலே கொல்லப்பட்டது, கடுமையான தண்டனை உலகத்திலே. அது அதே மாதிரி இவர்கள் ஆகிரத்துக்கு போன பின்னால மறுமையில அவர்களுக்கு சரி இங்கதான் தண்டனை கொடுத்தோம்னா அங்க வந்து இவங்களுக்கு நல்ல நிலை ஏற்படுமா? அங்க இதை விட கடுமையான தண்டனை. வஅன்னலில் காஃபிரீன அஸாபன்னார். காபிர்களுக்கு நரகத்தின் வேதனை இருக்கின்றது ஆகிரத்தில். முதல்ல சொல்லப்பட்டது உலகத்தில் தண்டனை, இப்பொழுது ஆகிரத்திலும் தண்டனை. பாருங்க, 2 உலகத்திலும் மிகப்பெரிய நஷ்டம் உள்ளவர்களாக ஆகிவிட்டார்கள். என்ன சொல்ல போனா இந்த உலகத்தினுடைய தண்டனை மிக மிக லேசானது, மிக எளிதானது. ஆகிரத்து தண்டனை மிக கடுமையானது, நிரந்தரமானது. நிரந்தரமானது. எப்பொழுதுமே அந்த தண்டனையிலிருந்து அவர்கள் மீள முடியாது, நரகத்திலிருந்து வெளியாக முடியாது. அப்படி நரகத்திற்குரிய தண்டனையும் அவர்களுக்கு உண்டு என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இதே அல்லாஹ் தஆலா வேறொரு கருத்தையும் சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு கருத்தும் அதற்குள்ளே அடங்கி இருக்கின்றது. இப்ப முஸ்லிம்கள் பலர் அங்கே பத்ர் போர்க்களத்திலே 16 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 14 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஷஹீதாக்கப்பட்ட அவர்கள் இப்ப 70 பேர் அவங்க கொல்லப்பட்டார்கள். இவங்க 14 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். இப்ப அவங்களும் கொல்லப்பட்டார்கள், இவர்களும் கொல்லப்பட்டார்கள். அப்படித்தானே? ஆனா இவர்கள் கொல்லப்பட்டதும் அவர்கள் கொல்லப்பட்டதும் நேர் வித்தியாசமான நிலைக்குரியது. உஹது போர், அடுத்த வருஷம் உஹது போர் நடந்தது அல்லவா? அந்த உஹது போரிலே அபூ சுஃபியான் சொன்னார், இப்ப இங்க எப்படி பத்ர் போர்ல நடந்ததோ அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது அங்க உஹது போர்ல. 70 பேர் ஷஹீதானார்கள் அங்க. ஆனா கைது செய்யப்படவில்லை, கைது செய்தல் என்ற நிலை ஏற்படவில்லை. இந்த 70 பேர் பதிலாக அங்க 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள் முஸ்லிம்களிலே சஹாபாக்கள். அந்த போர்க்களத்திலே அபூ சுஃபியான் சொன்னார், உங்களுக்கு ஏற்பட்டதை போன்றே எங்களுக்கும் ஏற்பட்டது, எங்களுக்கு ஏற்பட்டதை போன்றே உங்களுக்கும் ஏற்பட்டது என்பதாக சொன்னார். அதாவது அங்க நாங்க 70 பேர் மடிந்தோம், அதே மாதிரி இப்போ நீங்க வந்து 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஏற்பட்டதான் உங்களுக்கும் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, முதல்ல அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பத்ர் போர்க்களத்தில் எதிரிகளோடு சேர்ந்திருந்தார், கைதிகளிலே ஒருவராக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தை அல்லது பெரிய தந்தை. ஆனா உஹது போர்க்களம், அடுத்த போர்க்களம் வரும் பொழுது முஸ்லிம்களோடு சேர்ந்து கொண்டார், இஸ்லாத்துக்கு வந்து முஸ்லிம்களோடு சேர்ந்து கொண்டார். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரொம்ப குரல் சப்தம் அதிகமான ஒரு பெரிய வாய் சத்தம் உள்ளவர்கள். அதனால சத்தம் போட்டு சொல்ல சொன்னாங்க. அபூ சுஃபியான் சொன்னார், எதிரிகளுடைய அந்த படையில் இருந்து நாங்களும் நீங்களும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொன்னாங்க, நாங்களும் நீங்களும் ஒண்ணல்ல, நாங்களும் நீங்களும் ஒண்ணல்ல என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாசகத்தை சொல்லிக் கொடுக்கின்றார்கள், இப்படி சொல்லுங்கள் என்பதாக. நீங்கள் எல்லாம் போர்க்களத்திலே மடிந்தவர்கள் தான், ஆனால் அதே நேரத்திலே நரகத்திலே வேதனை செய்யப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். நரகத்தில் போடப்பட்டு வேதனை செய்யப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நாங்களும் மடிந்தவர்கள் தான், போர்க்களத்திலே எதிரிகளால் தாக்கப்பட்டு அழிந்தவர்கள் தான். ஆனால் நஹ்னு ஃபில் ஜன்னதி யுர்ஸகூன், நாங்கள் எல்லாம் போர்க்களத்திலே, அதாவது சொர்க்கத்திலே உணவு கொடுக்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். முஸ்லிம்கள் இறந்துவிட்டால் சொர்க்கம் செல்லுவார்கள், சொர்க்கத்திலே உணவு அளிக்கப்படக்கூடியவர்களாக, கண்ணியம் அளிக்கப்படக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் நரகத்திலே இழிவுபடுத்தப்படக்கூடியவர்களாக, தண்டனைக்குரியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு